டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் வந்து ஒரு சம் பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுல கணிதம், இயற்பியல், உயிரியல் என 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ கணிதத்துல 5 பேர்த்த அட்மிஷன் போட்டோமா, இயற்பியல்ல 7 பேர்த்த அட்மிஷன் போடணும், உயிரியல்ல 8 பேர்த்த அட்மிஷன் போடணும். ஸோ மறுபடியும் என்ன பண்றாங்க, கணிதத்துக்கு 40% அதிகரிக்கிறாங்க, அதோட சீட்டோட எண்ணிக்கையை 40% அதிகரிக்கிறாங்க, இயற்பியலுக்கு 50% அதிகரிக்கிறாங்க, உயிரியலுக்கு 75% அதிகரிக்கிறாங்க. அப்போ புதிய விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இங்க 5 இருக்கு, இதை 50ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க 7 இருக்கு, 70ன்னு எடுத்துக்கலாம். இங்க 8 இருக்கு, 80ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 40% அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 100%, இது 100%. அப்ப 40% அதிகரிச்சா 100 + 40 140%, சதவீதத்துக்கு டிவைடட் பை 100. ஸோ அதே மாதிரி இங்க 50%, அப்ப 100 + 50 150 டிவைடட் பை சதவீதத்துக்கு 100. 75%, அப்ப 80 × 175 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 00க்கு 00 அப்படி கேன்சல் ஆயிரும். இங்க 5 × 14, இங்க 00க்கு 00 அப்படி கேன்சல் ஆயிரும். இங்க 7 × 15, இங்க 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல கேன்சல் பண்ணா இங்க 4, இங்க 5. ஸோ 175 5ஆல கேன்சல் பண்ணுமா 35. ஸோ இங்க என்ன இருக்கு, 4 × 35 இருக்கு. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இது 7ஆல கேன்சல் பண்ணா இங்க 7, இங்க 2, இங்க 5. அகைன் 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க 3, இங்க 5 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் பார்த்தோம்னா 2:3 இங்க 4. புதிய விகிதம் பார்த்தோம்னா 2:3:4. 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். தரம் அப்படின்னா ரேங்க். ராஜிக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். அதாவது ராஜி கீழே 18 பேர் ரேங்க் எடுத்திருக்காங்க. ரவி மற்றும் ராஜிக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்கறாங்க. இந்த சம் ரீசெண்டா நடந்த, அதாவது 2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. இங்க டோட்டல் பார்த்தோம்னா 45 மாணவர்கள், 45 மாணவர்கள். அடுத்தது இங்க ரவியோட பிளேஸ் 9வது பிளேஸ். அடுத்தது ராஜிக்கு கீழே 18 அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜோட சேர்த்துனா 19 பேர், 2ஐயும் ஆட் பண்ணா 8 1 28 பேர். ஸோ 45 - 28, 45ல 28 போச்சுன்னா 17. அப்ப இவங்க 2 பேத்துக்கு இடையில மொத்தம் 17 மாணவர்கள் உள்ளாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ ஒரு வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 15 நாட்களில் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார். மூவரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்து 2 நாட்கள் வேலை செய்த பிறகு சி வெளியே சென்று வருகிறார். மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இங்க ஏ பி சி, ஏ பார்த்தோம்னா 12 நாள், பி 15 நாள், சி 20 நாள். மூணுக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 60. ஸோ இங்க 5 × 12 60, இங்க 15 × 4 60, இங்க 3 × 20 60. ஸோ இது மொத்தமா ஆட் பண்ணா 5 + 4 9, 9 + 3 12, 12 இன்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு, அதாவது இது பார்த்தோம்னா ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு, சி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. அப்போ 3ஐயும் சேர்த்தணுமா 12 வேலை, 3ஐயும் சேர்த்தணுமா 12 வேலை. எத்தனை நாள் வேலை செய்யறாங்க, 2 நாள் வேலை செய்யறாங்க. அப்போ 12 × 2 = 24 வேலை. மொத்த வேலை பார்த்தோம்னா 60 வேலை. 60 வேலையில 24 வேலை போச்சுன்னா மீதி 36. ஸோ மீதி வேலை பார்த்தோம்னா 36 வேலை இருக்கு. அதை ஏ பிளஸ் பி 2 பேரும் மட்டும் தான் செய்யறாங்க. அப்போ 5 + 4 9. அப்போ 36 வகுத்தல் 9 கேன்சல் பண்ணுமா 4 நாள். அப்ப மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள்ல செய்து முடிப்பார்கள். விடுபட்ட எண்ணை காண்க. 11 10 கொஸ்டின் மார்க் 100 1001 1000 10001. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் 2018 நடந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம்ல இந்த மாடல் சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 11 இருக்கு, இங்க 10 இருக்கு. அதே மாதிரி இங்க 1001 இருக்கு, இங்க 1000 இருக்கு, அடுத்து 10001 இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல 100 இருக்கு. அப்போ முன்னாடி என்ன இருக்கும், 101 தான் இருக்கும். அதாவது 11லேருந்து 1 மைனஸ் பண்ணா 10. அதே மாதிரி 101லேருந்து 1 மைனஸ் பண்ணா 100. அதே மாதிரி 1001லேருந்து 1 மைனஸ் பண்ணா 1000. ஸோ இந்த ஆர்டரா தான் இந்த சம் போகுது. ஸோ ஆன்சர் வில் பி 101. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. 10,000 2000 400 80 16 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 வெண்படங்கள் கொடுத்துட்டு இங்க ஒரு 3 சொற்கள் கொடுத்துட்டு இந்த சொற்களுக்கு இந்த கொடுத்திருக்கிற வெண்படத்துல எந்த வெண்படம் பொருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா நடந்த போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே மக்கப் பண்ண தேவையில்ல. நம்ம கொஞ்சம் யோசிச்ச போது நம்ம ஈஸியா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்க பாருங்க, மொழிகள் அப்படிங்கிறது காமனா வரும். மொழிகள் அப்படிங்கிறது காமனா வருது. ஸோ பிரெஞ்சு அப்படிங்கிறது ஒரு மொழி, அதே மாதிரி ஜெர்மன் அப்படிங்கிறதும் ஒரு மொழி. ஸோ அப்ப மொழிகளுக்குள்ளதான் இந்த பிரெஞ்சும் வரும், அதே மாதிரி இந்த ஜெர்மனும் வரும். அப்ப இது மொழிகள்னு வச்சுக்கிட்டுமா, இது பிரெஞ்சு, இது ஜெர்மன்.
ஸோ இங்க பாருங்க இது வந்து காமனா வரல, அதே மாதிரி இதுவும் தனித்தனியா இருக்குது ஓகேங்களா, இதுவும் வராது, அதே மாதிரி இதுவும் தனித்தனியா இருக்குது, அப்ப இதுவும் வராது. ஸோ இந்த மொழிகளுக்குள்ளதான் இந்த பிரெஞ்சு ஜெர்மன் ரெண்டுமே வருது. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இங்க பாருங்க 4 வெண்படம் கொடுத்துருக்காங்க, 3 சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொற்களுக்கு ஏற்ற வெண்படம் எதுன்னா இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூ. 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டசன், ஒரு டசனுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியா அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டசன் அப்படிங்கிறது 12ன்னு அர்த்தம். ஒரு டசன் ஈக்குவல் டு 12. அப்ப 12 வாழைப்பழங்களின் விலை ரூ. 20. 12 வாழைப்பழங்களின் விலை ரூ. 20. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்ப 48க்கு என்ன வரும், இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 48 × 20 வகுத்தல் இந்த 12. 48 12 கேன்சல் பண்ணா 4. 4 × 20 ஈக்குவல் டு 80. அப்ப 48 வாழைப்பழங்களின் விலை ரூ. 80. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு டசன் முட்டையின் விலை ரூ. 72 எனில் 60 முட்டைகளின் விலை என்ன கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 3, 12, 27, 48, 75, 108 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறேன். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே 12க்கும் 3க்கும் டிஃபரன்ஸு 9. அடுத்தது 27க்கும் 12க்கும் டிஃபரன்ஸு 15. அடுத்தது 48க்கும் 27க்கும் டிஃபரன்ஸு 21. 75க்கும் 48க்கும் டிஃபரன்ஸு 27. அடுத்தது 75க்கும் 108க்கும் டிஃபரன்ஸு 33. ஸோ அடுத்தது இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸு 6. அடுத்து இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸு 6. அடுத்து இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸு 6. அடுத்து இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸு 6. அப்ப இங்க இருக்கிற வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும், 6 வரும். அப்ப 33 + 6 39. இந்த இடத்துல 39 வரும். அப்ப 108 + 39 ஆட் பண்ணா 7, 4, 1 147. ஆன்சர் வில் பி சி. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 7, 26, 63, 124, 215, 342. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 3, 5, 6, 10, 9, 15, 12. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, அடுத்தது இங்க 9 இருக்கு, இங்க 12 இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 3. அடுத்து இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 3, இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 3. அதே மாதிரி மேல இங்க 5 இருக்கு, இங்க 10 இருக்கு, டிஃபரன்ஸ் 5. ஸோ அதே மாதிரி இங்க 10 இருக்கு, இங்க 15 இருக்கு, டிஃபரன்ஸ் 5. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் என்ன வரும், 15 + 5 20. 15 + 5 20 வரும். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 5. அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் 3, அடுத்தது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5. ஸோ ஆப்ஷன் வில் பி சி 20. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 2, 3, 4, 6, 8, 12, 16, 24. இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. A = 1, B = 2, C = 3 up to Z = 26 எனில் WCM இன் கூடுதல் காண்பு கேட்கறாங்க. இந்த சம் 2022ல RBI எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாடல் கொஸ்டின் ரீசனா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்பாபெட் சீரிஸா A to Z வரைக்கும் எழுதிட்டு A உடைய பிளேஸ் என்ன, B உடைய பிளேஸ் என்ன, C உடைய பிளேஸ் என்ன, அப் டு 26 லெட்டருக்கான பிளேஸ் தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், நம்ம சால்வ் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ கொஸ்டின்ல WCM னு கொடுத்திருக்காங்க, இதோடைய கூடுதல் என்ன கேட்டிருக்காங்க. WCM. சோ ஆல்பாபெட் சீரிஸா W உடைய பிளேஸ் பார்த்தோம்னா 23. அடுத்து C உடைய பிளேஸ் ABC 3வது பிளேஸ். அடுத்து M உடைய பிளேஸ் 13. சோ 3 ஆட் பண்ணா 39. இதோடைய கூடுதல் 39. ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, A = 1, B = 2, C = 3 up to Z = 26 எனில் பேங்கின் கூடுதல் என்ன கேட்கறாங்க. இந்த சம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. A = 11 மற்றும் B = 9 எனில் A² + B² + AB / A³ - B³ இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2020ல SS எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ உங்க A உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, B உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த A³ - B³ இந்த ஈக்குவேஷனுக்கு வேல்யூ தெரிஞ்சா நம்ம ஈஸியா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ A³ - B³ = A² + B² + A × B × A - B.
ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணுமா, மேலே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோன்னா 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி இருக்கும். ஸோ ஏக்கான வேல்யூ தெரியும், பிக்கான வேல்யூ இங்கே தெரியும். சப்ஜெக்ட் பண்ணுமா 1 டிவைடட் பை ஏக்கான வேல்யூ 11 மைனஸ் பிக்கான வேல்யூ 9. 1 டிவைடட் பை 11 9 போச்சுன்னா 2. ஸோ ஆன்சர் வில் பி 1/2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, a = 17 மற்றும் b = 12 எனில் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் a இன்ட்டு பி டிவைடட் பை a கியூப் மைனஸ் b கியூபின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 சொற்கள் கொடுத்துட்டு இங்க ஒரு 4 வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொற்கள், இந்த கொடுத்துருக்கிற 3 சொற்கள் எந்த வென் டயக்ராம்ல மேட்சா வருதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இங்க பூமி இருக்கு, இங்க கடல் இருக்கு, இங்க சூரியன் இருக்கு. ஸோ பூமிக்குள்ளதான் கடல் இருக்கு, சூரியன் அப்படிங்கிற தனி ஒரு கிரகம். அப்ப பூமிக்குள்ள கடல் இருக்கு, சூரியன் தனியா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்க பாருங்க, பி பாருங்க, 3 ஒன்னா இருக்கு, அப்ப இது வராது. அதே மாதிரி இது தனித்தனியா இருக்கு, இது வராது. அப்ப இது பார்த்தோம்னா ஒண்ணுக்குள்ளேயே ஏதோ 2 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்க பாருங்க, மலைகள், பூமி, காடுகள் சொல்லியிருக்காங்க. இந்த சம் 2016 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. என்பவர் கியூவை விட உயரமானவர். பி என்பவர் கியூவை விட உயரமானவர்னா கியூவை விட பி பெரியவர். ஆர் என்பவர் பியை விட உயரமானவர். ஆர் என்பவர் பியை விட உயரமானவர். எஸ் என்பவர் டியை விட உயரமானவர். எஸ் என்பவர் டியை விட உயரமானவர், ஆனால் கியூவை விட சிறியவர். அப்ப கியூவை விட சிறியவர். அடுத்தது இந்த 2 ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணா கியூக்கு அப்புறம் என்ன வருது, பி வருது. கியூக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் ஆர் வருது, பிக்கு அப்புறம் ஆர் வருது. ஸோ என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, இதில் யார் உயரமானவர், இதில் யார் பெரியவர்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்க, எல்லாத்தோட பெரியவர் யாரு, ஆர் தான் எல்லாத்தோட பெரியவர். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் யார் சிறியவர்னு கேட்டாங்களா, டி தான் சிறியவர். எல்லாத்தோட சிறியவர் யாருன்னா டி. அடுத்தது இந்த சம் பாருங்க, டி என்பவர் சிஇஐ விட பெரியவர், ஏ என்பவர் இஐ விட சிறியவர், சி என்பவர் ஏஐ விட பெரியவர், பி என்பவர் ஏஐ விட சிறியவர் எனில் இதில் யார் பெரியவர்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 2/7 என்ன சதவீதம் 1/35 ஆகுன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2017 போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க 2/7, அப்போ 2/7 இன்னும் பெருக்கல், பெருக்கல் என்ன சதவீதம் என்னன்னு தெரியாது. அப்ப எக்ஸ் சதவீதத்துக்கு என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100ன்னு போடுவோம். சீக்குவல் என்னங்கிறாங்க 1/35 அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2/7ங்கிறது 7/2 மாறும். இன்ட்டு இங்க 100 கீழே இருக்க பக்கம் தான் மேலே வரும். நெக்ஸ்ட் 35 7 கேன்சல் பண்ணா 5 டைம் 5 × 2 10ன்னு வரும். 10க்கு 1 0 அப்படியே கேன்சல் ஆயிரும், மீதி 10ன்னு இருக்கும். அப்போ எக்ஸ் = 10%. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 1/2 என்ன சதவீதம் 1/10 ஆகுன்னு கேட்குறாங்க. இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டீச்சர் என்பது VGCEJGT எனில் சில்ட்ரன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2021 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஏபிசிடியை ஆல்பபெட் சீரீஸ்ல ரைட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க டி இருக்கு, இங்க வி இருக்கு. அதாவது TUV, அதாவது டில இருந்து ஆல்பபெட் சீரீஸா 2வது லெட்டர் வி. அதே மாதிரி இ இருக்கு, இங்க ஜி இருக்கு, EFG. அப்ப இல இருந்து 2வது லெட்டர் ஜி. அடுத்து ABC, ஏல இருந்து 2வது லெட்டர் சி. அடுத்தது CE DE, CDE, சில இருந்து 2வது லெட்டர் இ. அதே மாதிரி HIJ, ஹெச்ல இருந்து 2வது லெட்டர் ஜே. அடுத்தது EFG, இல இருந்து 2வது லெட்டர் ஜி. அடுத்தது RST, ஆர்ல இருந்து 2வது லெட்டர் டி. அப்ப ஒவ்வொரு லெட்டருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது லெட்டரை இங்க எழுதிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும், சிக்கு அப்புறம் DE, ஹெச்சுக்கு அப்புறம் ஜே, ஐக்கு அப்புறம் IJK வரும். அடுத்து எல்க்கு அப்புறம் MN, அடுத்து டிக்கு அப்புறம் EF, ஆருக்கு அப்புறம் ST, அப்புறம் இக்கு அப்புறம் FG, Nக்கு அப்புறம் OP. அப்போ ஆன்சர் will be EJKNFTG. எங்க இருக்கு பாருங்க. ஸோ EJKNFTGP, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்தியா என்பது GLBGY எனில் ஸ்டடி என்பது என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். கென்ட் என்பது 9 or கேப் சிம்பிள் 7 எனில் பென்ட் என்பது டில்ட் சிம்பிள் 7 9 எனில் பி என்பது என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம் 2023 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா,
ஃபர்ஸ்ட் அந்த வேர்டும் கொடுத்துருக்கிற சிம்பிள் லெட்டர் அதெல்லாம் எழுதிட்டு காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணுங்க. ஸோ மீதி என்ன வருதோ அதான் ஆன்சரா இருக்கும். ஸோ இங்க பாருங்க காமனா இஎன்டி இருக்கு, அதே மாதிரி இங்கே இஎன்டி இருக்கு, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 7 9 2 இருக்கு, அதே மாதிரி இங்க 7 9 இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க என்ன கேட்கறாங்க, பிக்கு தான் என்ன வரும்னு கேட்கறாங்க. அப்ப பிக்கு பார்த்தோம்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு சிம்பிள் டெல்டா சிம்பிள் மட்டும் தான். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, பவர் என்பது 5a at 9 எனில் டவர் என்பது as symbol 5 9 எனில் டீக்கு என்ன வரும்னு கேட்கறாங்க. இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரூ 1000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஆண்டு வட்டி விகிதம் 10% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் கணக்கு கேட்கறாங்க. இந்த சம் 2024 SS எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது 1000 ரூபாய் அசலு பிரின்சிபல் 1000 வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டைம்ஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு கண்டுபிடிச்சி ரெண்டுக்கான வித்தியாசம் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஸோ வருஷம் 2 வருஷம், இங்கே பர்சன்டேஜ் 10%. அப்போ 2 × 10 = 20%. ஸோ இந்த 1000ல் 20%. அப்போ 20 வகுத்தல் 100 00க்கு 00 கேன்சல் ஆயிரும். 10 × 20 = 200. ஸோ இதுக்கான தனி வட்டி பார்த்தோம்னா 200 ரூபா. ஸோ காம்பவுண்ட், ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வட்டி பார்த்தோம்னா 10%. ஸோ 10 + 10 + 10 × 10 வகுத்தல் 100 00க்கு 00 கேன்சல் ஆயிரும். 10 + 10 20 20 + இங்கே 1 இருக்கும், 20 + 1 21%. அப்போ 1000ல் 21%, 1000 × 21%, 21 வகுத்தல் 100 00க்கு 00 கேன்சல் ஆயிரும். 10 × 21 210. ஸோ இது பார்த்தோம்னா கூட்டு வட்டி, இது தனி வட்டி. ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 210ல் 200 போச்சுன்னா மீதி 10 ரூபா. ஸோ இடையான வித்தியாசம் பார்த்தோம்னா 10 ரூபா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ரூ 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு ஆண்டு வட்டி வீதம் 20% எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஒரு பொருளை ரூ 360க்கு விற்பதால் 10% நட்டம் ஏற்படுகிறது எனில் 30% லாபம் பெற என்ன விலைக்கு விற்குவேன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பொருள் இருக்கு, அதோடைய விலை 100%. ஸோ 360 ரூபாய்க்கு விற்பதால் அவருக்கு 10% நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ 100ல் 10% போயிடுச்சுன்னா மீதி 90%. ஸோ இந்த 90% தான் வித்திருப்பாரு. அந்த 90% = 360. ஸோ என்ன கேட்குறாங்க, 30% லாபம் பெற என்ன விலைக்கு விற்குவேன்னு கேட்குறாங்க. ஸோ 100% 100 + 30 130. அப்போ 130%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் x × 90% = 360 × 130%. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு = 360 × 130 / 90க்கு வச்சுன்னா கீழே வரும் 90%. இங்கேயும் சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 36 9 கேன்சல் பண்ணால் 4, இங்கே ஒரு 0 இருக்குது. 40 × 13 = 520. ஸோ 520 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு 30% லாபம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பொருளை ரூ 750க்கு விற்பதால் 25% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் 18% லாபம் பெற என்ன விலைக்கு விற்கவேன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே 2 கன்க்ளூஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுதான்னு கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல, கொஞ்சம் யோசிச்சா போதும். அது பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சம் புக்ஸ் ஆர் பென்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக இதுக்கான ஆன்சர் பயன்படலாம். ஃபர்ஸ்ட் சம் புக்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ நம்ம இதை புக்குன்னு வச்சுக்கலாம், இதை பென்னுன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, சம் புக்ஸ் ஆர் பென்ஸ். ஸோ இதுதான் புக்கு, இது வந்து பென்னா இருக்கு, ஓகேங்களா. அடுத்தது சம் பென்ஸ் ஆர் எரேசர்ஸ். இது வந்து பென்னு. சம் பென்ஸ் ஆர் எரேசர்ஸ். எரேசர்ஸ்னா லப்பர்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம். ஆல் புக்ஸ் ஆர் எரேசர் அப்படிங்கிறாங்க. ஸோ புக்ஸுங்க இருக்கு, எரேசர்ஸுங்க இருக்கு, எல்லா புக்கும் எரேசர் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கே தெரியும், பார்த்தோன்னே தெரியுது இது ஃபாலோ பண்ணாது. ஏன்னா இந்த எரேசருங்கிறது எங்க வேணாலும் இருக்கும், இங்க இருக்கும் இங்க இருக்கும், எல்லா புக்கையும் கவர் பண்ணிடலாம் இல்லை, சரிங்களா. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணாது, இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணாது. அடுத்தது சம் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ். சம் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ். ஸோ எரேசர்ஸ் இங்க இருக்கு, புக்ஸ் இங்க இருக்கு. இந்த எரேசருங்கிறது எங்க வேணாலும் இருக்கும், இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம். ஆனா கான்ஃபிடண்டா நம்ம சொல்ல முடியாது. இதுவே சம் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ் பாசிபிள்னு சொன்னா இது ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணும். பட் ஆனா இது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட், சம் எரேசர்ஸ் ஆர் புக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க, இது வந்து ஃபாலோ பண்ணது. அப்ப போத் 1 and 2 நாட் ஃபாலோஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டும், இந்த கன்க்ளூஷன் ரெண்டுமே ஃபாலோ பண்ணாது. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஸ்டேட்மெண்ட்
சம் சேர்ஸ் ஆர் டேபிள், சம் டேபிள்ஸ் ஆர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் சம் ஃபேன்ஸ் ஆர் சேர்ஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரூட் ஆஃப் 225 divided by 729 minus root of 25 divided by 144 divided by root of 16 divided by 81 is equal to என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 225 இருக்கு, ரூட்டுக்குள்ள 225 இருக்கு, அது ரூட்டில் வெளியே எடுக்குமா 15, 15 into 15 225 வகுத்தல். ஸோ இங்கே 729 ரூட்டில் வெளியே எடுத்துமா 27, 27 into 27 729. அடுத்தது மைனஸ் இங்கே 25 ரூட்டில் வெளியே எடுத்துமா 5 வகுத்தல், இங்கே 144 ரூட்டில் வெளியே எடுத்துமா 12. அடுத்தது இங்கே வகுத்தல் 16 ரூட்டில் எடுத்துமா 4, அடுத்து 81 ரூட்டில் எடுத்துமா 9. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 3 கேன்சல் பண்ணுமா 5 15, இங்கே 9 27. ஸோ இங்கே 5/9 5/12 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துமா 36. ஸோ இங்கே 9 இருக்குது, 9 எத்தனை டைம் இருக்குன்னா 36 வரும் 4 டைம். அப்போ 4 × 5 20 மைனஸ் இங்கே 12 இருக்குது, 12 எத்தனை டைம் இருக்குன்னா 36 வரும் 3 டைம். அப்போ 3 × 5 15 வகுத்தல் இங்கே 4/9. ஸோ 20ல் 15 போச்சுன்னா 5 கீழே 36. ஸோ இங்கே வகுத்தல் 4/9 இருக்குது. இந்த மாதிரி வகுத்தல் கொடுத்து இந்த பின்னத்தில் இருந்துச்சுன்னா அப்படியே பெருக்கல் போட்டு ரிவேர்ஸில் எழுதிக்கலாம். அப்போ 9/4. ஸோ 36 9 கேன்சல் பண்ணால் 4. ஸோ பேலன்ஸ் பார்த்தோம்னா 5 வகுத்தல் 4 × 4 16. ஆன்சர் will be 5/16. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 125 இன்ட்டு ரூட் ஆஃப் 30 இன்ட்டு ரூட் ஆஃப் 6 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2019 ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஒரு தேர்வில் 900 மாணவர்களில் 70% பேர் தேர்ச்சி அடைகின்றனர், 600 மாணவிகளில் 85% பேர் தேர்ச்சி அடைகின்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கிறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 900 மாணவர்கள் அதுல 70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்ப இந்த 900 அப்படிங்கிறது 100%. இதுல 70 மைனஸ் பண்ணிட்டா மீதி 30%. ஸோ அந்த 30% மாணவர்கள் தேர்ச்சி அடையல. அப்ப 900 × 30% சதவீதத்துக்கு டைரக்டா அந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 9 × 30 270 மாணவர்கள் தேர்ச்சி பெறல. ஸோ அதே மாதிரி மாணவிகள் மொத்தம் 600 பேர், அதுல 85% பேர் தேர்ச்சி பெற்றாங்க. அப்போ மாணவிகள் மொத்தம் 100%, அதுல 85% போயிடுச்சுன்னா மீதி 15%. அப்போ 600 × 15%. ஸோ சதவீதத்துக்கு இந்த 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 6 × 15 90. ஸோ இதை ஆட் பண்ணுமா 360. ஸோ 360 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறல. ஓகேங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க, சதவீதம் கேட்குறாங்க. அப்போ சதவீதம் என்ன பண்ணணும், இந்த 360 வகுத்தல் இது 2 ஆட் பண்ணா 900 + 600 1500 இன்ட்டு சதவீதம் கேட்டதுனால இன்ட்டு 100. 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அடுத்தது 360 15ஆல கேன்சல் பண்ணா 24%. அப்போ 24% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 300 மாணவர்களில் 60% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர், 700 மாணவிகளில் 70% மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர், தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்பு கேட்கிறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 21x²y, 35xy² என்ன கேட்குறாங்க. இந்த சம் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த வேல்யூ விட்டுருங்க. அடுத்தது இங்கே 21 35 21 35. ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்தோமா 3 கேன்சல் பண்ணுமா 7 21, இங்கே 3 கேன்சல் ஆகுது, அப்போ 35. ஸோ அடுத்து 7 கேன்சல் பண்ணுமா 1 7, இங்கே 7 35. ஸோ இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ 3 × 7 × 1 × 5 105. ஸோ அடுத்தது இங்கே எக்ஸில் எது பெரிய வேல்யூன்னு பாருங்க, x², இதுதான் பெரிய வேல்யூ. அப்போ x². அதே மாதிரி ஒய்யில் பெரிய வேல்யூ y². ஸோ ஆன்சர் வில் பி 105 x² y². ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8x²y, 24xy² என்ன கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரூ 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அசல் 15,000, வட்டி 6%, வருடம் 2 ஆண்டுகள். இதற்கான கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான இடையேயான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கு இங்க வட்டி 6% கொடுத்துருக்காங்க, வருடம் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகள் சொன்னாங்களா, இதை அப்படியே பெருக்கிக்காங்க. 6 × 2 12%, அப்படி வச்சுக்காங்க. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வட்டி 6% சொல்லியிருக்காங்க. 6 + 6 + 6 × 6 / 100. 6 + 6
12 பிளஸ் இங்க 36 வரும், கீழே 100 இருக்கு, அப்போ 2 டிஜிட் புள்ளி வச்சா 0.36, அப்போ ஆட் பண்ணா 12.36. ஸோ இது பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 12.36%. இவங்க என்ன கேட்குறாங்க, இடையேயான வித்தியாசம் என்ன கேட்குறாங்க. அப்போ 12.36ல 12 போச்சுன்னா மீதி 0.36%. ஸோ இங்க அசல் பார்த்தோம்னா 15,000, அசல் 15,000 இன்ட்டு இங்க 0.36 டிவைடட் பை பர்சன்டேஜுக்கு 100. ஸோ டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க 150 இன்ட்டு 0.36 இது அப்படியே பெருக்கணுமா, 150 இன்ட்டு 0.36 54 வரும். ஸோ அப்போ 15,000 அசல், 6% ஆண்டு வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையேயான வித்தியாசம் பார்த்தோம்னா 54. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓ என்பது கூட்டல், பி என்பது கழித்தல், எம் என்பது வகுத்தல், என் என்பது பெருக்கல் எனில் 46 ஓ 31 பி ரூட் ஆஃப் 484 எம் 11 ஓ ரூட் ஆஃப் 196 என் 6 என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கிற லெட்டருக்கு பதிலாக இந்த சிம்பிளை சப்ஜெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 46 இங்கே ஓ இருக்கு, ஓக்கு ப்ளஸ், அடுத்து 31, அடுத்து பி இருக்கு, பிக்கு மைனஸ். ஸோ உங்கள் ரூட்டில் 484 இருக்குது, அப்போ வெளியே எடுத்தோமா 22. அடுத்தது எம் இருக்கு, எம்முக்கு வகுத்தல், எம் வகுத்தல் இங்கே 11 இருக்குது. அடுத்தது ஓ இருக்கு, ஓனா கூட்டல். அடுத்தது ரூட் ஆஃப் 196, ரூட் வந்து எடுத்தோமா 14. அடுத்து என் இருக்கு, எண்ணுக்கு பெருக்கல் 6. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 22 வகுத்தல் 11 கேன்சல் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு 46 ப்ளஸ் 31 77, 77 2 போச்சுன்னா 75 கூட்டல் இங்கே 14 இன்ட்டு 6 84, 75 கூட்டல் 84 2 ஆட் பண்ணால் 159. ஆன்சர் பி ஏ 159. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஓ என்பது கூட்டல் எனில், பி என்பது மைனஸ் எனில், எம் என்பது பெருக்கல் எனில், என் என்பது வகுத்தல் எனில் 14 எம் 10 ஓ 42 என் 2 பி 8 என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் 84 12 14 81 9 18 88 11 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்னவன்னு கேட்குறாங்க. ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் அதே மாதிரி வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 84 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 84 வகுத்தல் 12, 84 12 வகுத்துமா 7. ஸோ 7 இன்ட்டு 2 = 14, அந்த 14 தான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது இங்கே 81 வகுத்தல் இந்த 9, 81 9 கேன்சல் பண்ணால் 9 இன்ட்டு 2 = 18. ஸோ இந்த 18 தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 88 வகுத்தல் 11, 88 11 கேன்சல் பண்ணால் 8 டைம், 8 இன்ட்டு 2 = 16. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 16. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 5 7 79 11 13 295 17 19 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அதே ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 5% கூட்டு வட்டியில் ரூ 22,050 மாறுகிறது எனில் அசல் தொகையை காண்கன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓர் அசல் அது என்னன்னு தெரியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் 5% கூட்டு வட்டியில கடைசியா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தோம்னா 22,050. ஸோ 22,050 அப்படிங்கிறது இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 22,050. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அசல் தொகை பிரின்சிபலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த தொகை 22,050 இன்ட்டு நெக்ஸ்ட் வட்டி பாருங்க 5%. நம்ம பேசிக்கா எப்பயுமே 100% வைப்போம். இப்போ 100 + 5 = 105%. ஸோ 105% நம்ம எப்படி எழுதுவோம், 105 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 105 இன்ட்டு 100 வகுத்தல் 105. இது 2 டைம், ஏன்னா இங்க வருஷம் 2 வருஷம் சொன்னதுனால 2 டைம். ஒருவேளை இங்க 3 வருஷம் சொன்னாங்களா இன்னொரு டைம் சேர்த்து 3 டைம் எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 20, இங்க 21, அதே மாதிரி இங்க 20, இங்க 21, இங்க 22,050 இன்ட்டு 20 வகுத்தல் 21 இன்ட்டு 20 வகுத்தல் 21. 21 இன்ட்டு 21 441. 441 இன்ட்டு 5 = 2205. ஸோ இந்த இடத்துல ஒரு 0 இருக்கு. அப்போ 50 இன்ட்டு 20 இன்ட்டு 20 =
20,000. 50 இன்ட்டு 20 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 20,000. அப்போ அசல் பார்த்தோம்னா 20,000. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் 12% கூட்டு வட்டியில் ரூ. 6,272 கிடைக்கிறது எனில் அசல் தொகையை காண்கன்னு கேட்கறாங்க. இந்த சம் 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டீங்களாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஏ ஒரு வேலையை தனியே 24 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 4 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு 2 மெத்தட் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 24 நாள். இங்க 24 இன்ட்டு இந்த மாதிரி சதவீதம் கொடுத்தாங்களா? 100 வகுத்தல் 100 + 50 150 150. இங்க கேன்சல் பண்ணா 2, இங்க 3. ஸோ இங்க 24 3 கேன்சல் பண்ணலாம் 8 இன்ட்டு 2 = 16. ஸோ ஆன்சர் வில் பி 16. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ இன்ட்டு, ஏன்னா இங்க சதவீதம் கொடுத்தோம்னா நம்ம பேசிக்கா 100%. ஸோ அது கூட பிளஸ் 50 சேர்த்தனா 150. இங்க என்ன சதவீதம் கொடுக்குறாங்களோ அதை இங்க ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு. ஸோ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். பி என்பவர் ஏவை விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏ 100னா பி பார்த்தோம்னா 150. பி என்பவர் ஏவை விட 50% கூடுதல். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணா 2:3. ஸோ உங்க ஏக்கான ரேஷியோ 2 இன்ட்டு இங்க ஏ எத்தனை நாள் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க 24. 2 இன்ட்டு 24 வகுத்தல் பிக்கான ரேஷியோ. ஸோ கேன்சல் பண்ணா 3 8 24. 2 × 8 = 16. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்த இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியே 10 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 20% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணவே உங்களுக்கு இந்த மெத்தட்ல சம் எப்படி கொடுத்தாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியே 48 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இங்க 16 இன்ட்டு அடுத்தது 48 வகுத்தல் 2க்கான டிஃபரன்ஸ். 48ல 16 போச்சுன்னா 32. ஸோ 16 32 கேன்சல் பண்ணா 2, 48 2 கேன்சல் பண்ணா 24. அப்ப பி மட்டும் தனியே 24 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியே 60 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடு. 13 17 19 63. இந்த சம் ப்ரீவியஸா ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 13 பிரைம் நம்பர்னா பகா நம்பர் அப்படிங்கிறது 1 மற்றும் அதே எண்ணால மட்டும்தான் வகுப்படும், வேற எந்த எண்ணாலையும் வகுப்படாது. ஸோ அதான் பகா எண். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க 17 இதுவும் பிரைம் நம்பர். அதே மாதிரி 19 பிரைம் நம்பர். இங்க பாருங்க 63 அப்படிங்கிறது 7ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், அடுத்தது 9ஆல் வகுப்படும். அப்ப இதுதான் வந்து பொருந்தாத எண். இதுல கொடுத்துருக்கிறதுல இது மட்டும்தான் பொருந்தாத எண். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடு. 191 139 227 272. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடு. 339 326 428 338. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் ராங்கா கொடுத்துருக்காங்க, அதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க 3 3 9 3 இன்ட்டு 3 = 9. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க 3 2 6 3 இன்ட்டு 2 = 6. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க 4 2 8 4 2 = 8. அடுத்து இங்க பாருங்க 3 3 3 இன்ட்டு 3 = 9 வரணும், ஆனால் அங்கே 8 வந்திருக்கு. அப்ப இதுதான் பொருந்தாத எண். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடு. 414 5210 248 3411. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இன்று செவ்வாய்க்கிழமை 176 நாட்கள் கழித்தால் என்ன கிழமை வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 176.
7ஆல் வகுக்கணும். இங்கே எத்தனை நாள் கொடுத்தாலும் சரி அதை 7ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். 2 7 14, இங்கே 3, இங்கே 6 அப்படி வரும். நெக்ஸ்ட்டு 5 7 35. ஸோ 36 35 போச்சுன்னா மீதி 1. ஸோ அப்போ செவ்வாய் விட்டுருங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த நாள் புதன்கிழமை. அப்போ 176 நாளைக்கு அப்புறம் புதன்கிழமை வரும். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இன்று புதன்கிழமை 212 நாட்களுக்கு கழித்தால் என்ன கிழமை வரும்னு கேட்குறாங்க. இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 சொற்கள் கொடுத்துட்டு இங்க ஒரு 4 வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற சொற்கள் எந்த வென் டயக்ராமுக்கு பொருத்தமா வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பயணிகள், ரயில், பேருந்து. ஸோ பயணிகள் அப்படிங்கிறீங்க ரயில்லையும் போவாங்க, அதாவது பேருந்துலையும் போங்க. ஸோ ரயிலும் ஒரு இடத்துல மக்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வருது, அதே மாதிரி பேருந்தும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வருது. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இது பயணிகள்னு வச்சுக்கிட்டுமா, இது ரயில், இது பேருந்து. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு, 3 தனித்தனியா இருக்கு. அதே மாதிரி இது 2 மட்டும் ஒன்னா இருக்கு, இது 1 தனியா இருக்கு, இது 3 ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கு. அப்ப இது எதுவுமே வராது, இதுதான் ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, மருத்துவமனை, நோயாளிகள், மருத்துவர்கள். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ நம்ம இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல தமிழ் பாடம் படிப்பவர்கள் இந்த சர்க்கிள், அதே மாதிரி இந்த கணிதம் பாடம் படிப்பவர்கள் இந்த ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆங்கில பாடம் படிப்பவர்கள். ஸோ கொஸ்டின்ல எத்தனை மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டையும் படிப்பவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் அப்படிங்கிறது இந்த வட்டம். ஸோ இந்த வட்டத்துக்கு கொடுக்குற வேல்யூலாம் எடுத்து எழுதுங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்கு, 40, அடுத்தது 18, அடுத்தது 25, அடுத்தது 12. நெக்ஸ்ட் ஆங்கிலம். ஆங்கிலம் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயருக்கு இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு, 10, அடுத்தது 12, இங்க 25, இங்க 30. ஸோ இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிற வேல்யூ பாருங்க, 12 அதே மாதிரி 25 ரெண்டு காமனா இருக்கு. அப்போ 12 பிளஸ் 25 ஈக்குவல் டு 37. 37 பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டையும் படிப்பவர்கள். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, எத்தனை மாணவர்கள் கணிதம் மற்றும் தமிழ் இரண்டையும் படிப்பவர்கள் கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பண்ணிக்கோங்க. வருடம் 2 ஆண்டுகள், அதற்கான கூட்டு வட்டியை காணுங்கன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அசல் பார்த்தோம்னா 4000 பெருக்கல் வட்டி 5%. நம்ம எப்பவுமே 100 பிளஸ் இங்க என்ன வட்டி கொடுக்குறோம் ஆட் பண்ணிக்கிறோம். 100 பிளஸ் 5 105. இங்க சதவீதம் வரும். சதவீதத்துக்கு என்ன பண்ணுவோம், வகுத்தல் 100ன்னு போடுவோம். வகுத்தல் 100. அப்ப 105 வகுத்தல் 100 இன்ட்டு 105 வகுத்தல் 100. 2 வருஷங்கிறதுனால இந்த வேல்யூ 2 டைம் போடணும். நெக்ஸ்ட் இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 10 இருக்கு, 5ஆல கேன்சல் பண்ணா 2 டைம், இங்க 21. அதே மாதிரி இங்க 4 2ஆல கேன்சல் பண்ணா 2. 2 இன்ட்டு இங்க 21 இன்ட்டு இங்க 105 சீக்வல் டு 4410. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து. ஸோ பிரின்சிபலுங்க, அது பிரின்சிபல் அசல் அப்படிங்கிறது 4000 மைனஸ் பண்ணா 410. ஸோ காம்பவுண்ட் கூட்டு வட்டி பார்த்தோம்னா 410. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 8000, வட்டி 10%, வருடம் 2 ஆண்டுகள், இதற்கான கூட்டு வட்டியை காணுங்கன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இங்க கோடு வேறு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? காமனாக இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. இங்கே இஸ் இருக்கு, இங்கே இஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் பாருங்க 4. அப்போ இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது ஸ்கை வேற எங்கேயும் இல்லை, ப்ளூ பாருங்க இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பாருங்க 8. அப்போ ப்ளூ ஈக்குவல் டு 8. ஸோ இதில் இஸ்க்கு எழுதியாச்சு, ப்ளூக்கு எழுதியாச்சு, மீதி ஸ்கை தான் இருக்கு. அப்போ ஸ்கைக்கு என்ன வரும், ஸ்கைக்கு 1. ஸ்கை ஈக்குவல் டு 1. ஸோ அதே மாதிரி இதில் பாருங்க, இது 4 போயிடுச்சு. அப்போ மீதி பார்த்தா 2 6 இருக்கு. அப்போ இந்த வேல்யூ இதுலேயும் காமனாக இருக்குது பாருங்க. சி இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 6. அப்போ சி ஈக்குவல் டு 6. அடுத்தது டீப் மட்டும்தான் இருக்கு, 4 6 2 போயிடுச்சு. அப்போ டீப் என்ன வரும், 2 தான் வரும். டீப் பேலன்ஸ் பார்த்தோம்னா 2 தான் இருக்கு. அப்போ டீப் ஈக்குவல் டு 2. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 6 போயிடுச்சு, 8 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 9 மட்டும்தான். அப்போ லுக்ஸுக்கு 9, லுக்ஸுக்கு ஈக்குவல் டு 9. ஸோ இந்த மாதிரி எடுத்து எடுத்துட்டுமா நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பேங்கிங் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக 5 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, டீப்புக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. டீப்புக்கு 2. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி சிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. சிக்கு 6. அப்போ
ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்கைக்கு என்ன வருது கேட்குறாங்க, ஸ்கைக்கு 1, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏ சி இ ஜி கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல என்ன வருது கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஏலேருந்து சி பார்த்தோம்னா 2வது லெட்டர், அடுத்தது சியிலேருந்து இ பார்த்தோம்னா 2வது லெட்டர், அடுத்தது இலேருந்து இஎஃப்ஜி, அப்போ இலேருந்து 2வது லெட்டர் ஜி, அப்போ ஜிலேருந்து 2வது லெட்டர் ஜிஹெச்ஐ, இந்த இடத்துல என்ன வரும், ஐ வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒய் எக்ஸ் வி டி கொஸ்டின் மார்க் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு என்ன வரும்னு கேட்குறாங்க. நியூமரேட்டரை விட்டுருங்க, டினாமினேட்டர் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 2க்கான டிஃபரன்ஸு 4, அடுத்து இது 2க்கான டிஃபரன்ஸு 6, அடுத்து இது 2க்கான டிஃபரன்ஸு 8. ஸோ டிஃபரன்ஸ் 4, 6, 8 அப்படின்னு போகுது. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், 10. அப்போ 20 + 10 30. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 1/30 வரும். ஆன்சர் will be 1/30. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 1/2, 1/5, 1/10, 1/17, 1/28 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸ்டேட்மெண்ட் என்பது TNEMETATS எனில் பாலிட்டிக்கல் என்பது எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா 2020 SSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இங்கே TNEMETATSன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, இது அப்படியே ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸில் எழுதணுமா, இந்த ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸ் எழுதணுமா, இங்கே எஸ் வருது, அதேமாரி இங்கே டி வருது, அதேமாரி இங்கே ஏ வருது, அதேமாரி இங்கே டி வருது, அதேமாரி இங்கே இ வருது, இங்கே எம் வருது, இங்கே இ வருது, அப்போ இங்கே என் வருது, இங்கே டி வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி ரிவர்ஸில் எழுதிக்கிறாங்க. அப்போ நம்ம பாலிட்டிக்கல் ரிவர்ஸில் எழுதணுமா, இங்கே கடைசியான இருக்குது எல் இருக்குது, அடுத்தது ஏ இருக்குது, அடுத்தது சி இருக்குது, அடுத்தது ஐ இருக்குது, அடுத்தது டி இருக்குது, அடுத்தது ஐ இருக்குது, அடுத்தது எல் இருக்குது, அடுத்தது ஓ இருக்குது, அடுத்தது பி இருக்குது. இப்போ LACITILOP ஆன்சர் will be LACITILOP. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, சில்ட்ரன் என்பது CERDLIHN எனில் டீச்சர் என்பது எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 51 பெருக்கல் 27 பெருக்கல் 35 பெருக்கல் 62 பெருக்கல் 75 100ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா TNPSC, SSC, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ 51 × 27 × 35 × 62 × 75 100ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 100 இருக்கு, இங்க 75 இருக்கு, 25ஆல் அடிச்சோமா இங்க 3, இங்க 4. ஸோ இங்க 62 இருக்கு, 2ஆல் அடிச்சோமா 31, இங்க 4 2ஆல் அடிச்சோமா 2. ஸோ நெக்ஸ்ட் இந்த மேல இருக்கிற எல்லா வேல்யூம் 2ஆல் கேன்சல் பண்ணுங்க. இங்க 25 2 50, கேரி 1, கேரி மட்டும் ரைட் பண்ணுங்க, கேரி மட்டும் ரைட் பண்ணுங்க. அடுத்தது 27 2ஆல் அடிச்சோமா 13 × 2 26, கேரி 1. அதே மாதிரி 35 இருக்கு, 17 × 2 34, கேரி 1. அதே மாதிரி 31 இருக்கு, 2ஆல் கேன்சல் பண்ணுமா 15 × 2 30, கேரி 1. அடுத்தது இங்க 3 இருக்கு, 2ஆல் கேன்சல் பண்ணுமா 1 2 2 மீதி 1. இங்க 1 × 1 × 1 × 1. ஸோ 1 × 1 × 1 × 1 = 1 தான். ஸோ அப்போ இந்த வேல்யூவை 100ஆல் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி பார்த்தோம்னா 1. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 65 × 15 × 115 × 25 × 11 5ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆக்டர் என்பது 136812, ஹீரோயின் என்பது 95128745 எனில் ஹீரோ என்பது என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2021 SSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டர், ஏக்கு பார்த்தோம்னா 1 அசைன் பண்ணியிருக்காங்க, சிக்கு பார்த்தோம்னா 3 அசைன் பண்ணியிருக்காங்க, டிக்கு பார்த்தோம்னா 6 அசைன் பண்ணியிருக்காங்க, ஓக்கு 8 அசைன் பண்ணியிருக்காங்க, ஆருக்கு 12 அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, ஹீரோயின் இதுக்கு ஹச்சுக்கு 9 அசைன் பண்ணியிருக்காங்க, ஈக்கு 5 அசைன் பண்ணியிருக்காங்க, ஆருக்கு 12 அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இங்கேயும் ஆருக்கு 12 இருக்கு, இங்கேயும் ஆருக்கு 12 இருக்கு. அதே மாதிரி ஓக்கு இங்கே 8 இருக்கு, இதே மாதிரி இங்கேயும் 8 இருக்கு. அடுத்தது ஐக்கு 7 அசைன் பண்ணியிருக்காங்க, என்க்கு 4 அசைன் பண்ணியிருக்காங்க, ஈக்கு 5 அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை ஹீரோவுக்கு HERO. ஸோ ஹெச் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ 9. இ எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இக்கு 5. நெக்ஸ்ட் ஆருக்கு 12, நெக்ஸ்ட் ஓக்கு 8. 95128, 95128. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ரேஞ்ச் என்பது 1 2 3 4 5,
ரேண்டம் என்பது 1 2 3 6 7 8. மேங்கோ என்பது என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஏ என்பவர் 4/5 பங்கு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க கொடுத்துருக்கிற பங்கு எடுத்துக்காங்க 4/5. இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா 5/4 இன்ட்டு இங்கே எத்தனை நாள் 20 நாள் இன்ட்டு 20. ஸோ 20 நாளால் கேன்சல் பண்ணால் 5 5 × 5 = 25. அப்போ ஒரு முழு வேலையை முடிக்க 25 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ரவி என்பவர் 3/7 பங்கு வேலையை 21 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்களில் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. மவுஸ் என்பது KPSTC எனில் லைட் = என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க மவுஸ் கொடுத்துருக்காங்க MOUSE, இங்க KPSTCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்பபெட் சீரீஸா எம்மோடைய முன்னாடி இருக்கிற 2வது லெட்டர் K, ஓக்கு அடுத்த லெட்டர் P, யூக்கு முன்னாடி இருக்கிற 2வது லெட்டர் S, அதே மாதிரி எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் T, அதே மாதிரி ஈக்கு முன்னாடி இருக்கிற 2வது லெட்டர் C. ஸோ அதே மாதிரி லைட்டுக்கு LIGHTக்கு அப்போ எல்லுக்கு முன்னாடி இருக்கிற 2வது லெட்டர் J, ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் J, ஜிக்கு முன்னாடி இருக்கிற 2வது லெட்டர் E, அடுத்து ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் I, அடுத்து டீக்கு முன்னாடி இருக்கிற 2வது லெட்டர் R, JJEIR. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. பீட் என்பது DDCS எனில் மைல்டு = என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. கன்வெர்ட் பைனரி நம்பர் 10110 இன்டூ டெசிமல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 10110. ஃபர்ஸ்ட் இந்த 0 எடுத்துக்காங்க. 0 × 2^0 = 0. அடுத்தது இங்கே 1 இருக்கு. 1 × 2^1 = 2. அடுத்தது இங்கே 1 இருக்கு. 1 × 2^2 = 4. அடுத்து இங்கே 0 இருக்கு. 0 × 2^3 = 0. அடுத்து இங்கே 1 இருக்கு. 1 × 2^4 = 16. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுமா 22. ஸோ ஆன்சர் வில் பி 22. அதாவது கொடுத்துருக்கிற பைனரி டிஜிட்டை கடைசி டிஜிட் வந்து 2^0 அது அப் டு எத்தனை பைனரி டிஜிட் இருக்கோ அத்தனையால பெருக்கி ஆட் பண்ணா அதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. கன்வெர்ட் பைனரி நம்பர் 11011 இன்டூ டெசிமல் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த சம் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல 2020 கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. E5 G7 I9 K11 இந்த இடத்துல என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2024 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே E இருக்கு, அடுத்தது G இருக்கு, அடுத்தது I இருக்கு, அடுத்தது K இருக்கு. EFG அப்போ இலேருந்து 2வது லெட்டர், அடுத்து GHI ஜிலேருந்து 2வது லெட்டர் I, அப்போ IJK அப்போ ஐலேருந்து 2வது லெட்டர் K, அப்போ கேவிலிருந்து ஆல்பபெட் சீரீஸா 2வது லெட்டர் KLM. இந்த இடத்துல M வரும், இந்த இடத்துல M வரும். அதே மாதிரி இங்க 5 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு, 11 இருக்கு. 5 7 9 11 அடுத்தது என்ன வரும் 13 வரும். ஸோ M13 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி A. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. C1 E3 G5 K9 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி நம்ம சுருக்குக 0.63 பார் பிளஸ் 0.37 பார் பிளஸ் 0.80 பார் = என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2021 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 0.63 மேல பார். ஸோ இந்த மாதிரி 0. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு மேல பார் கொடுத்தாங்களா. இப்போ இங்க 0.63 மேல பார் இருக்கு. இதுக்கு இங்க என்ன நம்பர் இருக்குது 63 வகுத்தல் 63 வகுத்தல் இங்க எத்தனை டிஜிட் இருக்கு 2 டிஜிட். அப்ப 2 9. ஒருவேளை வெறும் 6 மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 9 மட்டும் தான் பிளஸ். ஸோ இந்த மாதிரி போட்டா இந்த 0வும் புள்ளி இந்த பார் 3ம் போயிடும். அடுத்தது இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு 0.37 மேல பார் இருக்குது. அப்ப 37/99 பிளஸ் அடுத்தது இங்க 80 இருக்கு. அப்ப 80/99. ஸோ இங்க காமனா டினாமினேட்டர்ல 99 இருக்குது. அப்ப எல்சிஎம் எடுத்தோமா 99. ஸோ இங்க 63 பிளஸ் 37 பிளஸ் 80 = இதை ஆட் பண்ணோமா 180 வகுத்தல் 99. ஸோ 180 99 கேன்சல் பண்ணா ஒரு 99 ஒரு 99 மீதி பார்த்தோம்னா 81 வகுத்தல் 99. ஸோ இதை 1.81 99க்கு மேல பார். ஸோ ஆன்சர் வில் பி 1.81 மேல பார்.
ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, சுருக்குக 0.3 பார் பிளஸ் 0.6 பார் பிளஸ் 0.7 பார் பிளஸ் 0.8 பார் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டி என்பது வகுத்தல், யூ என்பது பெருக்கல், வி என்பது கூட்டல், டபிள்யூ என்பது கழித்தல் எனில் 85V 67W 11T 66U 216 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2024 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த கொடுத்துருக்கிற லெட்டருக்கு பதிலாக இந்த சிம்பிளை சப்ஸ்டிட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் 85, இங்க வி கொடுத்துருக்காங்க, வினா பிளஸ், அடுத்து 67 இங்க டபிள்யூ கொடுத்துருக்காங்க, டபிள்யூனா மைனஸ், நெக்ஸ்ட் இங்க 11 கொடுத்துருக்காங்க, 11, இங்க டீனா வகுத்தல், இங்க 66, இங்க யூ கொடுத்துருக்காங்க, யூனா பெருக்கல், இங்க 216. ஸோ நெக்ஸ்ட் 85 கூட்டல் 67 152 மைனஸ், ஸோ இங்க 11 வகுத்தல் 66 இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணா 0.166 வரும். 0.166 இன்ட்டு இங்க 216 ரெண்டையும் பெருக்கணுமா 35.6 வரும். சீக்வல் டு 36 எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் 36. அப்போ 152ல 36 போச்சுன்னா 116. ஸோ ஆன்சர் வில் பி பி 116. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஓ என்பது கூட்டல், பி என்பது கழித்தல், எம் என்பது வகுத்தல், என் என்பது பெருக்கல் எனில் 46 ஓ 31 பி 22 எம் 11 ஓ 14 என் 6 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் மிகப்பெரிய கோணம் எதுன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய கோணம்னா இந்த ரேஷியோவில் மிகப்பெரிய ரேஷியோ பாருங்க 4 வகுத்தல், இதை ஆட் பண்ணா 4 + 3 7, 7 + 2 9 இன்ட்டு 180 டிகிரி. ஸோ இங்கே கேன்சல் பண்ணா 20 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 80 டிகிரி. ஸோ அந்த மிகப்பெரிய கோணம் பார்த்தோம்னா 80 டிகிரி. இதே கொஸ்டின்ல மிகச்சிறிய கோணம் எதுன்னு கேட்டாங்களா, இங்க சின்ன ரேஷியோ 2 வகுத்தல், டோட்டலா ஆட் பண்ணா 9 இன்ட்டு 180. ஸோ கேன்சல் பண்ணா 20 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ சிறிய கோணம்னு கேட்டாங்களா 40 டிகிரி. 100க்கும் 300க்கும் இடையில் 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாஸ்டர் என்ன சொல்றாங்க, 100ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 100 7ஆல் வகுங்க. 7ஆல் வகுத்தா 1 7 மீதி 30, 4 28 மீதி 2. ஸோ இந்த 14 மட்டும் எடுத்துக்காங்க. அடுத்தது இங்கே 300, இதேமாரி 300 7ஆல் வகுத்தமா 4 28 மீதி 2 20, அடுத்தது 2 14 மீதி 6. ஸோ இதுக்கு மேலே 7ஆல் வகுக்கூடாது. அப்போ இந்த 42 எடுத்துக்காங்க. ஸோ இங்கே 42 மைனஸ் இந்த 14, அதாவது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 42ல் 14 போச்சுன்னா மீதி 28. அப்போ 100க்கும் 300க்கும் இடையில் 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் பார்த்தோம்னா 28. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 200க்கும் 400க்கும் இடையில் 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எல்சிஎம் காண்க. 24 x/2 y/3 z/4, 8 x/3 y/2 z/2, 16 x y/2 z/3. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஒய் இஜெட் இதை விட்டுருங்க, நம்பர்ஸ் மட்டும் எடுங்க. இங்க 24, இங்க 8, இங்க 16. ஸோ இதுக்கு 3க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணா 12 4 8, அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணா 6 2 4, அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணா 3 1 2, 2 × 3 இன்ட்டு 1 இன்ட்டு 2, இதை பெருக்குனா 48 வருது. ஸோ 48. ஸோ உங்கள் எக்ஸில் பவரில் அதிகமாக இருக்கிற வேல்யூ எதுன்னு பாருங்க, x/3 தான் அதிகமாக இருக்குது. அப்போ x/3 போட்டுக்கோங்க. அடுத்தது ஒய்யில் பவரில் அதிகமாக இருக்கிற வேல்யூ y/3. அதே மாதிரி இஜெட்டில் பவரில் அதிகமாக இருக்கிற வேல்யூ பாருங்க, இங்கே z/4. ஸோ ஆன்சர் வில் பி 48 x/3 y/3 z/4. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எல்சிஎம் காண்க. 8 x/4 y/2, 48 x/2 y/4 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 சொற்கள் கொடுத்துட்டு இங்க ஒரு 4 வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பேரு வென் டயக்ராம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற சொற்கள் எந்த வென் டயக்ராமோட மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, தொழிற்சாலை இயந்திரம் தயாரிப்பு. ஸோ ஒரு தொழிற்சாலை இருக்கு. ஸோ அது தொழிற்சாலை வச்சாதான் அதுக்குள்ள இயந்திரம் வைக்க முடியும். ஓகேங்களா, இயந்திரம் வச்சாதான் அதில் ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று உருவாக்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தொழிற்சாலை, அடுத்தது இயந்திரம், அடுத்தது தயாரிப்பு. அதில் என்ன ப்ராடக்ட் தயாரிக்கணும் அந்த ப்ராடக்ட்.
ஸோ அப்போ இந்த ஒரு படம் மட்டும்தான் இதுக்கு மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் ஏ பாருங்க, இது மேட்ச் ஆகல, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இதுவும் பாருங்க தனித்தனியா இருக்கு. அதாவது ஒரு தொழிற்சாலைனா அதுக்குள்ள இயந்திரம் தயாரிப்பு ரெண்டு தனித்தனியாக இருக்கு, அப்போ இந்த டயக்ராமும் வராது. ஸோ இதுவும் பாருங்க தனியா இருக்கு, இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்ட். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, மனிதன், தொழிலாளி, தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டேபிள் என்பது 20, 12, 12, 5, சேர் என்பது 38, 19, 18 எனில் ஸ்டாண்ட் என்பது எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டி மட்டும் எடுங்க. இங்க டி இருக்கு, டீயுடைய ஆல்பபெட் சீரீஸா அதோடைய பிளேஸ் பார்த்தோம்னா 20வது பிளேஸ், அப்ப அந்த 20 அங்க போட்டுருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஏ, அடுத்து ஏ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், பி செகண்ட் பிளேஸ், எல் 12வது பிளேஸ், இ 5வது பிளேஸ். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க சேர், சேருக்கு சிக்கு தேர்ட் பிளேஸ், ஹச்சுக்கு 8th பிளேஸ், ஏக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஐக்கு 9th பிளேஸ், ஆருக்கு 18வது பிளேஸ். ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டுக்கு எஸ்க்கு எத்தனாவது பிளேஸ் வரும்? 19, டிக்கு 20, ஏக்கு ஃபர்ஸ்ட், என்க்கு 14, டிக்கு 4, 19, 20, 1, 1, 4, 4. அப்போ எங்க பாருங்க 19, 20, 1, 1, 4, 4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ரீசெட் என்பது 18, 51, 95, 20, ஸ்டார்ட் என்பது 19, 20, 11, 82, 0 எனில் ஸ்டாப் என்பது எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. இந்த சம் 2019 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 26, சன்ஸ் ஈக்குவல் டு 27 எனில் கேட்ஸ் ஈக்குவல் டு என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ உங்க ஏ இருக்கு, இங்க 26 இருக்கு. ஸோ இங்க ஏ, பி, சி, டி இந்த மாதிரி. ஸோ ஏவை அப்படியே ரிவேர்ஸில் எழுதணுமா, ஏ பார்த்தோம்னா 26th பிளேஸ், ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சன் இருக்கு, SUN. ஸோ அதே மாதிரி ஏபிசிடியை ரிவேர்ஸில் எழுதணுமா, எஸ்ஸோடைய பிளேஸ் பார்த்தோம்னா 8, யூடைய பிளேஸ் 6, என்னுடைய பிளேஸ் 13. இதை ஆட் பண்ணோமா 27 வருது. ஸோ அந்த 27 தான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்க கேட் இருக்கு, கேட். ஸோ இதே மாதிரி ஆல்பபெட் சீரீஸா ஏபிசிடி எழுதணுமா, சியோடைய பிளேஸ் 24, ஏவுடைய பிளேஸ் 26, டியுடைய பிளேஸ் 7. இதை ஆட் பண்ணுமா 57. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 57 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, இஜெட்ஸ் ஈக்குவல் டு 52, ஆக்ட்ஸ் ஈக்குவல் டு 48 எனில் பேட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2021 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை காண்க. 0, 6, 24, 60, 120, 210 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2022 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ உங்க 0 இருக்கு, இந்த வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. 1 கியூப் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 0 இருக்கு, 1 கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, 1 கியூப் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இங்க 6 இருக்கு, அப்போ 2 கியூப் மைனஸ் 2, 2 கியூப் 8, 8 மைனஸ் 2 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் 24 இருக்கு, 3 கியூப் மைனஸ் 3, 3 கியூப் 27 மைனஸ் 3 ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட் இங்க 60 இருக்குது, 4 கியூப் மைனஸ் 4, 4 கியூப் 64 மைனஸ் 4 ஈக்குவல் டு 60. நெக்ஸ்ட் இங்க 120 இருக்கு, அப்போ 5 கியூப் மைனஸ் 5, 5 கியூப் 125 மைனஸ் 5 ஈக்குவல் டு 120. ஸோ அடுத்தது இங்கே 210 இருக்குது, அப்போ 6 கியூப் மைனஸ் 6, 6 கியூப் 216 மைனஸ் 6 ஈக்குவல் டு 210. ஸோ அப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப் 6 கியூப் போது அடுத்தது என்ன வரும், 7 கியூப் வரும். அப்போது 7 கியூப் மைனஸ் 7, 7 கியூப் 343 மைனஸ் 7 ஈக்குவல் டு 336. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 336. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது கியூப் பண்ணி எந்த வேல்யூவால கியூப் பண்றாங்களோ அதே வேல்யூவை மைனஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் அதோடைய கான்செப்ட். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 2, 10, 30, 68, 130, 222 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி 2021 கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் 2019 ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. விடுபட்ட எண்ணை காண்க. 2, 5, 9, 19, 37 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. 1, 2 இல்லை 3 இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 5 இருக்கு. 2 × 2 + 1 = 5. நெக்ஸ்ட் இங்கே 5 இருக்கு, இங்கே 9 இருக்கு. 5 × 2 - 1 = 9. 2 10, 10ல் 1 போச்சுன்னா 9. நெக்ஸ்ட் இங்கே 19 இருக்கு, 9 இருக்கு, இங்கே 19 இருக்கு. அப்போ 9 × 2 + 1 =
19. 9 × 2 18. 18 + 1 19. அடுத்து 19 இருக்கு, இங்க 37 இருக்குது. 19 × 2 - 1 37. 19 × 2 38. 38 1 போயிருச்சுன்னா 37. ஸோ அடுத்தது இங்க பாருங்க கொஸ்டின் மார்க். அதாவது 2ஆல பெருக்கி ஃபர்ஸ்ட் 1 கூட்டுறாங்க, அடுத்தது 1 கழிக்கிறாங்க, அது அடுத்தது 1 கூட்டுறாங்க, 1 கழிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இங்க 37 இருக்கு, அடுத்து இங்க என்ன வரும் 37 × 2, இங்க மைனஸ்னா அடுத்தது +1. 37 × 2 74. 74 + 1 75. ஸோ இந்த இடத்துல 75 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 1 6 15 கொஸ்டின் மார்க் 45 66 91. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 2 4 4 × 2 4 - 2 × 2 4 6 × 2 4 - 1 2 4 x எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2019ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடல் சம்ல இங்க பாருங்க 2 4 4 × 2 4 power 2 × 8 power 3 × 4 power -3 2 4 x எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2023ல ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சம்முமே ஒரே சம் தான். சம் இங்க பாருங்க பேஸ் வேல்யூ அடிமானம் பார்த்தோம்னா எல்லாத்துலயும் காமனா இருக்கு. ஸோ அடிமானம் இந்த மாதிரி காமனா இருந்து இங்க பெருக்கல் இருந்தா இந்த அடிமானத்தை அப்படியே விட்டுருங்க. இந்த அடிமானத்தை அப்படியே விட்டுருங்க. மேல 4 - 2 + 6 - 1, அதாவது 4 - 2 + 6 - 1 இங்க என்ன இருக்கு x இருக்கு. நமக்கு தேவை x ஓட வேல்யூ மட்டும் தான். அதனால அடுத்தது 4 + 6 10. 10ல -3 போச்சுன்னா 7 x. x ஓட வேல்யூ என்னன்னா 7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சம்ல பேஸ் வேல்யூ எல்லாம் காமனா இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ணி போட்டோம். பட் ஆனால் இங்க 2 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு, 4 இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாத்தி இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணா இதை பேஸ் வேல்யூவா ஒரே வேல்யூவா மாத்தணும். எப்படின்னா இங்க 2 4 4 இருக்கு, அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இதை 4 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். 4 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். அப்ப மேல ஒரு 2 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அப்ப 2 × 2 2 பவர் 2 × 2 4 இன்ட்டு ஸோ 8 2 பவர் 3 ரைட் பண்ணலாம். அப்ப மேல ஒரு வேல்யூ இருக்கு, பவர்ல 3 இருக்கு, அதுக்கு மேல 3 இருக்கு. அப்ப 2 பவர் 3 × 3 2 பவர் 9 இன்ட்டு இங்க 4 இருக்கு. 4 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். மேல ஒரு -3 இருக்கு. அப்ப பெருக்கும் போது 2 பவர் -6 ஆகும். அப்ப 2 பவர் -6 2 பவர் x. ஸோ இப்போ பாருங்க அடிமானம் சேமா வந்துருச்சு. ஸோ நம்ம அதை விட்டுறலாம். ஸோ இங்கேயும் சேமா இருக்கு, விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க +4, அடுத்தது +4, அடுத்தது +9, அடுத்தது -6 x. நெக்ஸ்ட் 4 + 4 + 9 17. 17ல 6 போச்சுன்னா 11 x. x ஓட வேல்யூ என்னன்னா 11. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த சம் பாருங்க 2 4 3 × 2 4 5 × 2 4 -2 × 2 4 4 2 4 x எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2024ல ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 2 4 4 × 8 8 power 3 × 4 power -2 × 16 power 2 2 4 x எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சம்மையும் நீங்க சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நீங்க இந்த ரெண்டு சம்ம சால்வ் பண்ணிட்டாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் 2022ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 25% 25% என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க 25% இருக்கு, இங்க 25 இருக்குது. ஸோ இங்க இன்னுன்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 25 × 25 625. ஸோ நமக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்ச போதும் நம்ம இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பெர்சன்டேஜ் இருக்குது. இந்த பெர்சன்டேஜ்க்கு ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க 2 பெர்சன்டேஜ் இருக்குது. அப்ப 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க 3 டிஜிட் தான் இருக்குது. முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கணும். முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்க புள்ளி வச்சோமா 0.0625. ஸோ ஆன்சர் வில் பி சி 0.0625. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க 50% 50% மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல 2018ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. விடுபட்ட எழுத்தை காண்க. AZ GT MN கொஸ்டின் மார்க் YB. இந்த சம் 2024ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க A இருக்கு, அடுத்தது இங்க G இருக்கு, இங்க M இருக்கு, அடுத்தது இங்க Z இருக்கு, இங்க T இருக்கு, இங்க N இருக்கு. ஸோ ஏவுல இருந்து A B C D E F G, ஆறாவது லெட்டர் G. அடுத்தது Gல இருந்து G H I J K L M, ஆறாவது லெட்டர் M. இஜெட்ல இருந்து ரிவர்சல் வந்தோமா Y X W V U T, ஆறாவது லெட்டர் T வருது. நெக்ஸ்ட் Tல இருந்து ரிவர்சல் வந்தோமா S
ஆர் கியூ பி ஓ என், ஆறாவது லெட்டர் என் வருது. ஸோ அதே மாதிரி இங்க எம்முக்கு அப்புறம் அடுத்த ஆறாவது லெட்டர் என்ன வரும்? எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? எஸ் வரும், ஆறாவது லெட்டர். அதே மாதிரி என்ல இருந்து ரிவேர்ஸ்ல ஆறாவது லெட்டர் வந்தோமா எம் எல் கே ஜே ஐ ஹச் வரும். அப்போ இந்த இடத்துல எஸ் ஹச் வரும். ஸோ அதுக்கப்புறம் எஸ்ல இருந்து ஆறாவது லெட்டர் ஒய் வருது. அதே மாதிரி ஹச்ல இருந்து ரிவேர்ஸ்ல ஆறாவது லெட்டர் பி வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வில் பி எஸ் ஹச். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, விடுபட்ட எழுத்தை காண்க. ADEHIL கொஸ்டின் மார்க் QD. இந்த சம் 2019 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். பொருத்தமானவற்றை காண்க. நியூஸ் பேப்பர், பிரஸ், கிளாத் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2019 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் எங்க தயாரிக்கிறாங்க? பிரஸ்ல தான் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி கிளாத் எங்க தயாரிப்பாங்க? கிளாத் வந்து உருவாக்குறது எங்கன்னா மில். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெய்லர்னா துணி தைக்கிறவர், அப்போ தையல்காரர், இது வராது. நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல்னா ஜவுளி, அந்த துணியெல்லாம் சேர்ந்தது தான் ஜவுளி. ஸோ அப்போ இந்த டெக்ஸ்டைலும் வராது. நெக்ஸ்ட் ஃபைபருக்கு சம்மந்தமே இல்லை. ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு நார் சத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்போ இதுவும் வராது. அப்போ மில்லில் தான் இந்த கிளாத்தை உருவாக்குறாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் 2022 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பொருத்தமானவற்றை காண்க. கிரிக்கெட், பிச், பேட்மிண்டன் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ நம்ம சேனல் MK48 JH இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்பபெட்டிக் சீரீஸா எம்முடைய பிளேஸ் பார்த்தோம்னா 13, அதே மாதிரி கேவுடைய பிளேஸ் 11, 13 ஸ்கொயரு 169, அதே மாதிரி இங்கே 11 ஸ்கொயரு 121, ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 169ல் 121 போச்சுன்னா 48. ஸோ அந்த 48 தான் இங்கே போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி ஆல்பபெட்டிக் சீரீஸா ஜேவுடைய பிளேஸு 10, அப்போ 10 ஸ்கொயர் 100, அதே மாதிரி ஹெச்வுடைய பிளேஸு 8, அப்போ 8 ஸ்கொயர் 64, 100ல் 64 போச்சுன்னா மீதி 36. ஸோ ஆன்சர் வில் பி 36. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒய் ஸ்கொயர் 4 எனில் வி ஸ்கொயர் = என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 400 30% மதிப்பின் 20% என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 400 இன்னா பெருக்கல் 30%, மதிப்பின்னா அகைன் பெருக்கல் தான், அடுத்தது 20%. ஸோ எப்பவுமே இந்த பெர்சன்டேஜ் இருந்தா 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க பெர்சன்டேஜ் 2% இருக்குது, அப்போ 4 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 4 × 3 × 2 = 24. ஸோ ஆன்சர் வில் பி 24. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். 200 45% மதிப்பு மற்றும் 180 130% மதிப்பின் கூடுதல் காண கேட்குறாங்க. ஸோ 200 45%, அப்போ 200 × 45%, மற்றும்னா கூட்டல் 180 130%, அப்போ 180 × 130%. ஸோ இங்கே பெர்சன்டேஜுக்கு இந்த மாதிரி பெருக்கல் இருந்துச்சுன்னா அப்படியே டைரக்டா 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2 × 45 90, பிளஸ் இங்கே பெர்சன்டேஜுக்கு 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 18 × 13 = 234. 90 + 234 = 324. ஆன்சர் வில் பி 324. ஸோ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். 650 22% மற்றும் 420 15% மதிப்பின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 650 இன்ன பெருக்கல் 22% மற்றும்னா கூட்டல் இங்க 420 × 15%. இங்க 00 வந்ததுனால பெர்சன்டேஜ் அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். பட் ஆனால் இங்க ஒரு 0 தான் இருக்கு. ஒரு 0 வந்து இங்க 5 வந்து எய்தர் எங்கேயாவது 5 வந்து 2ஆல வகுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு இது 5ஆல வகுத்தமா 13, இது 2ஆல வகுத்தமா 11, 13 × 11 143 பிளஸ் அதே மாதிரி இது பாருங்க, ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு இது 2ஆல வகுத்தமா 21, இது 5ஆல வகுத்தமா 3. ஸோ 21 × 3 63, 143 கூட்டல் 63 206. ஸோ இதோட ஆன்சர் 206. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு சமயம் பாருங்க. 800 40% மதிப்பின் 30% என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 300 60% மதிப்பு மற்றும் 240 25% மதிப்பின் கூடுதல் காண்கிறாங்க. இந்த ரெண்டு சமயம் சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 253 என்பது புக்ஸ் ஆர் ஓல்டு, 546 என்பது மேன் இஸ் ஓல்டு, 378 என்பது பை குட் புக்ஸ் எனில் ஆர் என்பதை குறிக்கும் எண் யாதுன்னு கேட்குறாங்க. ரீசனிங்ல இந்த மாடல் கொஸ்டின் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். பிகாஸ் கொஸ்டின் அதுலேயே இருக்கு, ஆன்சரும் அதுலேயே இருக்கு.
ஸோ நம்ம கொஞ்சம் யோசிச்ச போது நம்ம ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, இங்கே இங்கிலீஷில் வேர்டு கொடுத்துருவாங்க. இதில் ஆறுக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆறு எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆறு இங்கே மட்டும் தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. இதில் வேற எங்கேயுமே ஆறு இல்லை. அடுத்தது புக்கு இங்கே இருக்கு, புக்கு இங்கே இருக்கு, வேற எங்கே இருக்கு, புக்கு இங்கே இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் பாருங்க 3. அப்போ புக்குக்கு 3 போயிடும், இந்த 3 போயிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஓல்டு இங்கே இருக்கு. அப்போ ஓல்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இங்கே கீழே இருக்கு. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் 5 போயிருச்சு. அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 2 தான் இருக்கு. அப்போ இந்த ஆறுக்கு என்ன வரும்னா இந்த 2 தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க 743 என்பது மணி இஸ் இம்பார்ட்டன்ட், 257 என்பது ஏன் மோர் மணி, 836 என்பது ஆல் இஸ் இம்பார்ட்டன்ட் எனில் இம்பார்ட்டன்ட் என்பதை குறிக்கும் எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2023 SSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பாடப்பயிற்சி இருக்கு, பாடப்பயிற்சினா எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல்னு வச்சுக்கலாம். இப்போ அதுல ABCDEFன்னு ஒரு 6 கிளாஸ் இருக்கு. 6 கிளாஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மாணவிகள் படிக்கிறாங்க. இப்போ ஏல 30% பேர் மாணவிகள் படிக்கிறாங்க, பில 10%, சில 2%, டில 30%, இல 14%, எஃப்ல 14% மாணவிகள் படிக்கிறாங்க. ஸோ மொத்த மாணவிகள் 800 பேர். மொத்தம் இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து 800 மாணவிகள் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாடப்பயிற்சி சியில் எத்தனை மாணவிகள் உள்ளனர்? ஸோ சிங்கிறது இங்க 2%. அப்ப 800ல 2%, ஸோ சதவீதத்துக்கு இந்த 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணலாம். 2 × 8 = 16 பேர். பாடப்பயிற்சி சில 16 பேர் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட், பாடப்பயிற்சி இக்கும் பிக்கும் இடையே உள்ள மாணவிகளின் வித்தியாசம் காண்கன்னு கேட்கிறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணி இருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். கேள்விக்குறிகள் இட்ட இடங்களை நிரப்புக. இந்த சம் ப்ரீவியஸா TNUSRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ACFJ ? ஃபர்ஸ்ட் இந்த ஏக்கும் சிக்கும் பார்த்தோம்னா ABC, ஏல இருந்து 2வது லெட்டர் சி. அடுத்து சிக்கும் எஃப்க்கும் பார்த்தோம்னா CDEF, அப்ப சில இருந்து 3வது லெட்டர் எஃப். அடுத்து எஃப்க்கும் ஜேக்கும் பார்த்தோம்னா எஃப்க்கு அப்புறம் GHIJ 4வது லெட்டர் ஜே. அப்ப பாருங்க 2 3 4, அடுத்த லெட்டர் என்ன வரும்? 5வது லெட்டர் ஜேயில இருந்து ஆல்பபெட் சீரிஸா 5வது லெட்டர் KLMNO. இந்த இடத்துல என்ன வரும்? ஓ வரும். ஸோ இங்க 5னா அடுத்தது என்ன வரும்? 6வது லெட்டர். அப்ப OPQRSTU, இந்த இடத்துல U வரும். OU. ஆன்சர் will be A. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. கேள்விக்குறிகள் இட்ட இடங்களை நிரப்புக. BCEG ? இந்த சம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். H என்பவரை விட F என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது, ஆனால் G என்பவரை விட அதிகமாக பணம் உள்ளது. E என்பவரிடம் F ஐ விட அதிகமாக பணம் உள்ளது, ஆனால் H என்பவரை விட குறைவாக உள்ளது. இதில் மிக ஏழை யாருன்னு கேட்குறாங்க. ரீசனிங்ல இந்த ஃபர்ஸ்ட் H என்பவரை விட F என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது. இப்போ H F 2 பேர் இருக்கிறாங்க. H என்பவரோட F என்பவரோட குறைவான பணம் உள்ளதுன்னா ஸோ இவரை விட H விட இவர் கம்மியாக பணம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ நம்ம லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோமா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கிரேட்டர் தென்னா இவர் அதிகமாக வச்சிருக்காரு, இவர் கம்மியாக வச்சிருக்காரு. பாருங்க, H என்பவரோட F என்பவரோட குறைவான பணம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவர் கம்மியாக வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆனால் G என்பவரை விட அதிகமாக பணம் உள்ளது அப்படிங்கிறாங்க. யாரு? F கிட்ட G விட அதிகமா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. E என்பவரிடம் F ஐ விட அதிகமாக பணம் உள்ளது. E என்பவரிடம் F ஐ விட அதிகமா பணம் உள்ளது, ஆனால் H ஐ விட குறைவாக உள்ளது. அப்ப H ஐ விட குறைவாக உள்ளது பணம். H ஐ விட E கிட்ட கம்மியா இருக்குது, ஆனா F விட அதிகமா இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்க சப்ஜெக்ட் பண்ணுமா, இந்த இடத்துல G வரும். இது அப்படியே இங்க இடத்துல சப்ஜெக்ட் பண்ணா இந்த இடத்துல G வரும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதை வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இதுல கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, இதில் யார் மிக ஏழைன்னு கேட்கறாங்க. ஸோ யார் சின்னது பாருங்க, G தான் சின்னது. அப்ப G தான் மிக ஏழை. ஒருவேளை மிக யார் அதிக பணக்காரன்னு கேட்டாங்களா H. அது யார் பணக்காரன்னு கேட்டாங்களா H. 3/5 whole power 3 plus 3/5 whole power -6 equal to 3/5 whole power 2x - 1 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் 2020 SSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா அடிமானம் சேமா இருந்தா இந்த மாதிரி பெருக்கல் இருந்தா அதை வெட்டலாம், அடுக்க மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்க 3 இருக்கு, அடுத்தது -6 இருக்கு, சீக்வல்ட்டுக்கு அந்த பக்கம் 2x - 1. நெக்ஸ்ட் -6ல 3 போச்சுன்னா -3. ஸோ இங்க -1 இருக்கு, இந்த பக்கம் தான் +1 ஆகும். அப்ப -3ல +1 போச்சுன்னா -2 = 2x. இந்த 2க்கு 2 அப்படியே கேன்சல் பண்ணலாம். அப்ப -1 = x. x உடைய வேல்யூ -1,
ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க 5/7 ஹோல் பவர் 4 இன்ட்டு 5/7 ஹோல் பவர் -3 ஈக்குவல் டு 5/7 ஹோல் பவர் 2x - 3 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி அசல் ரூ 8000 வருடம் 3 வருடம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை, அதாவது அசல் பிளஸ் வட்டி, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து 9261 எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி வீதம், கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்க 8000, இங்க 9261. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு கியூப் வேல்யூ. ஸோ இங்க 8000, இங்க 9261. ஸோ இது அப்படியே கியூப் எடுங்க. ஏதாவது 3 வருடம் சொன்னாங்களா, இது அப்படியே கியூப் எடுங்க. கியூப் எடுத்தோமா இங்க 20 கியூப் 8000, இங்க 21 கியூப் 9261. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 21ல 20 போச்சுன்னா 1 வகுத்தல் இது வந்து பிரின்சிபலுக்கான ரேஷியோ, அது 20, பிரின்சிபலுக்கான ரேஷியோ 20. அப்ப 1 வகுத்தல் 20 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 5. அப்போ வட்டி வீதம் பார்த்தோம்னா 5%. ஓகேங்களா? அதாவது கியூப் பேஸ் பண்ணி இந்த மாதிரி சம் கேட்டாங்களா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேல இதே மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 1000 வருடம் 3 ஆண்டுகள் மொத்த தொகை 1331 எனில் வட்டி வீதம் காணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணி இருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அசல் 8000 டைம் 1.5 வருஷம், 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டியில 9261 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்போ கூட்டு வட்டி என்னன்னு கேட்கறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க டைம் பாருங்க 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. வட்டி கணக்கிடுறது ஆஃப் இயர்லி சொல்லியிருக்காங்க, அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இப்போ 1.5 வருஷம், 1.5 வருஷத்துல மொத்தம் எத்தனை அரையாண்டு இருக்குது? இப்போ அரையாண்டு இருக்குது அப்படிங்கிறது 6 மாசம். அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்குது? 3 6 மாசம் இருக்குது. ஸோ இங்க 3 6 மாசம் அப்படிங்கிறத இங்க பிரின்சிபல அப்படியே கியூப் ரூட்ல வெளியிடுங்க. அதே மாதிரி இந்த கொடுத்துருக்கிற அமௌண்ட்டையும் கியூப் ரூட்ல இருந்து வெளியெடுத்தா இங்க 20, அதே மாதிரி இங்க 21. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 21ல 20 போச்சுன்னா 1 வகுத்தல் இந்த பிரின்சிபலுக்கான ரேஷியோ 1 வகுத்தல் 20 இன்ட்டு சதவீதத்துக்கு 100, சதவீதத்துக்கு 100. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணா 5%. 5%. ஸோ இந்த 5% அப்படிங்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி. அப்ப நமக்கு தேவை ஆண்டு வட்டி எவ்வளவு தெரியணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை 6 மாசம்? 2 6 மாசம். அப்ப 5 × 2 = 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி, கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில 8000 அசலானது 1.5 வருஷத்துல 9261 ரூபாயா மாறும். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, பிரின்சிபல் 15625 டைம் 1.5 இயர்ஸ், ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்துல 1.5 வருஷத்துக்கு அப்புறம் 17576 ரூபாயா மாறுது. அப்போ ஆண்டு வட்டி வீதம் கேட்குறாங்க. வட்டி கணக்கிடுறது ஆஃப் இயர்லி ஒன்ஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். வகுத்தல் என்பது கூட்டல், கழித்தல் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது கழித்தல், கூட்டல் என்பது பெருக்கல் எனில் 36 × 4 - 8 × 4 வகுத்தல் 4 + 8 × 2 + 16 வகுத்தல் 1 = என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்க கொடுத்துருக்கிற, அதாவது இங்க கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்கிற கூட்டல் கழித்தல் பெருக்கலுக்கு நம்ம இதை சப்ஜெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 36 பெருக்கலுக்கு -4. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இருக்குது, மைனஸ் இருந்தா வகுத்தல் இங்க 8. அடுத்து பெருக்கல் இருக்கு, பெருக்கல் இருந்தா -4 வகுத்தல் இங்க. நெக்ஸ்ட் இங்க 4 கூட்டல் இருக்கு, கூட்டல் இருந்தா பெருக்கல் 8. அடுத்து பெருக்கல் இருக்கு, பெருக்கல் இருந்தா கழித்தல். அடுத்தது 2. அடுத்து கூட்டல் இருக்கு, கூட்டல் இருந்தா பெருக்கல் இங்க 16. அடுத்து வகுத்தல் இருக்கு, வகுத்தல் இருந்தா கூட்டல் 1. சரி சால்வ் பண்ணலாம். 36ல 4 போச்சுன்னா 32 வகுத்தல் 8, 32 8ஆல வகுத்துமா 4 4 ஸோ 4 - 4 0 கீழே என்ன வேல்யூ வந்தாலும் 0 தான். ஸோ ஆன்சர் வில் பி 0. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, வகுத்தல் என்பது கூட்டல், கழித்தல் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது கழித்தல், கூட்டல் என்பது பெருக்கல் எனில் 12 - 3 × 1 + 2 வகுத்தல் 5 வகுத்தல் 20 - 4 × 8 = என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 3 8 4 இங்க 48, அதே மாதிரி இங்க 5 7 2 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க இங்க 3 × 8 × 4 = 96. 96 வகுத்தல் 2 = 48. ஸோ அந்த 48 தான் இங்கே போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே 2 × 5 × 7 = 70. 70ல் பாதி 35. ஸோ இந்த இடத்துல 35 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 3ஐயும் பெருக்கி அதை 2ஆல் வகுத்துருக்காங்க.
ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, விடுபட்ட எண்ணை காணுங்க. 7 3 5 33, 13 7 11 இந்த இடத்துல என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 சொற்கள் கொடுத்துட்டு இதுல வேறுபட்டு இருப்பதை காணுங்கன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நாற்காலி, மேசை, ரேடியோ, அல்மீரா. ஸோ இதுல ஒரு வேர்டு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாற்காலி அது ஒரு பர்னிச்சர், அதே மாதிரி மேஜை அதுவும் ஒரு பர்னிச்சர், அல்மீரா அப்படிங்கிறது அதுவும் ஒரு பர்னிச்சர் தான். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தோம்னா ரேடியோ தான் வேறுபட்டு இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, வேறுபட்டு இருப்பதை காண்க. இந்த சம் ஸ்டேட் பேங்க் பியூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தேநீர் அதாவது டீ, ரப்பர், சின்கோனா, சுண்ணாம்பு. இதுல என்ன ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறதுன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது வினாடி, நிமிடம், மணி நேரம் இந்த மாதிரி 3 சொற்கள் கொடுத்துட்டு இங்க 4 வெண் வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்துக்கு பேரு வெண் வரைபடம். ஸோ இந்த 3 சொற்களுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு வெண் வரைபடம் இதுல இருக்கு, அதை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ரீசனிங்ல இந்த மாடல் கொஸ்டின் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. வினாடி, நிமிடம், மணி நேரம். ஸோ மணி நேரத்துக்குள்ளதான் நிமிடம் வருது, அதாவது 60 நிமிடம் 1 மணி நேரம். ஸோ நிமிடத்துக்குள்ளதான் வினாடி வருது, 60 வினாடி 1 நிமிடம். அப்போ வினாடி தான் சின்னது, அதுக்கு மேல நிமிடம், அதுக்கு மேல மணி நேரம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்க பாருங்க, கடல், நிலம், விலங்குகள். இந்த சம்ம சால்வ் பண்ணி இருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 40 மாணவர்கள் உள்ள வரிசையில் மணி என்பவர் வலம் இருந்து 14வது நிலையில் இருக்கிறார் எனில் இடமிருந்து அவரது நிலை என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டோட்டல் மாணவர்கள் மைனஸ் அவர் என்ன நிலையில இருக்காரோ அந்த நிலை பிளஸ் 1. ஸோ இதான் ஆன்சர். ஸோ டோட்டல் மாணவர்கள் 40 மைனஸ் என்ன நிலையில் இருக்காரு, 14வது நிலை, 14 பிளஸ் 1. ஸோ 40ல 14 போச்சுன்னா 26 பிளஸ் 1 27. ஸோ அவரு இடமிருந்து அவருடைய நிலை பார்த்தோம்னா 27. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 100 மாணவர்கள் உள்ள வரிசையில் ராமு என்பவர் இடமிருந்து 37வது நிலையில் இருக்கிறார் எனில் வலம் இருந்து அவருடைய நிலை என்னன்னு கேட்கறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. மாதிரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்க ஒரு 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுதான்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் சில்ட்ரன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது சில்ட்ரன், இது சில்ட்ரன் வச்சுக்கலாம். ஆல் சில்ட்ரன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிளேயர்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிளேயர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல வராம ஏதாவது ஒரு வார்த்தை புதுசாக வருதுன்னா அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. சரிங்களா? அடுத்தது ஆல் சில்ட்ரன் ஆர் பிளேயர்ஸ். ஆல் எல்லா சில்ட்ரனும் பிளேயர்ஸ் அப்படிங்கிறாங்க. பாருங்க, எல்லா சில்ட்ரனும் பிளேயர்ஸ்குள்ளதான் இருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோ. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ், ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் டிராவல்ஸ். அதே மாதிரி கன்க்ளூஷன் ஆல் டிராவல்ஸ் ஆர் பஸ், சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்க 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுதான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சம் கேசஸ் ஆர் லிக்யூட்ஸ். ஸோ இது கேஸ், இது கேஸ்ன்னு வச்சுக்கலாம். சம் கேசஸ் ஆர் லிக்யூட், சம் கேசஸ் ஆர் லிக்யூட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒன்லி ஃபியூ கேசஸ் ஆர் வாட்டர், ஒன்லி ஃபியூ கேசஸ் ஆர் வாட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது கன்க்ளூஷன் பாருங்க, சம் கேசஸ் ஆர் வாட்டர், சம் கேசஸ் ஆர் வாட்டர் ஃபாலோ பண்ணுது. பாருங்க, சம் கொஞ்சம் கேஸ் பார்த்தீங்களா வாட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஃபாலோ பண்ணுது. அடுத்த கன்க்ளூஷன் சம் கேசஸ் ஆர் நாட் வாட்டர், சம் கேஸ் வாட்டர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஃபியூ கேசஸ் ஆர் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் கேசஸ் ஆர் நாட் வாட்டர் ஃபாலோ பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 2 ஃபாலோ பண்ணுது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் சம் டீ ஆர் காஃபி, ஒன்லி ஃபியூ டீ ஆர் சுகர். அதே மாதிரி கன்க்ளூஷன் பாருங்க, சம் காஃபி ஆர் சுகர், சம் டீ ஆர் நாட் சுகர்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எக்ஸ் என்பவர் 1/4 பங்கு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். ஒய் என்பவர் 40% வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். இஜெட் என்பவர் 1/3 பங்கு வேலையை 13 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் இவர்களில் யார் முதலில் வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் 1/4 பங்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முழு வேலையை முடிக்க என்ன பண்ணணும்னா இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா, 4/1 இன்ட்டு இங்கே 10. அப்போ 4 × 10
40 நாள் ஆகும். முழு வேலையை முடிக்க அவர் 40 நாள் ஆகும். நெக்ஸ்ட் ஒய் 40% வேலையை முடிக்க 4 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ 40% அப்படிங்கிறது 40 வகுத்தல் 100, 20 கேன்சல் பண்ணா 2/5. ஸோ 2/5 பங்கு வேலையை முடிக்க 4 நாள் ஆகும். அப்போ முழு வேலையை முடிக்க இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுறோமா, 5 வகுத்தல் 2 இன்ட்டு இந்த நாட்கள். இப்போ கேன்சல் பண்ணா 2 கேன்சல் பண்ணா 2 இன்ட்டு 5 10 நாள். அப்போ ஒய் அந்த முழு வேலையை முடிக்க 10 நாள் ஆகும். ஸோ அடுத்து இஜெட் பாருங்க, இஜெட் 1/3 பங்கு வேலையை முடிக்க 13 நாள் ஆகும். அப்போ முழு வேலையை முடிக்க இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா, 3 வகுத்தல் 1 இன்ட்டு 13, 3 இன்ட்டு 13 39. ஸோ இங்க என்ன கேட்குறாங்க, யார் முதலில் வேலையை முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ முதலில் முடிக்கிறாங்கன்னா கம்மியான நாள் தான் எடுத்திருப்பாங்க, சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இதில் யார் கம்மியாக முடிச்சிருக்காங்க பாருங்க, ஒய் தான் 10 நாளிலேயே முடிச்சிட்டாரு அந்த வேலையை. ஸோ எக்ஸ் 40 நாள் செய்யறாரு, ஒய் 39 நாள் செய்யறாரு. ஸோ ஒய் தான் அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க MEWGN இருக்கு, இங்க BBQTX இருக்கு, இங்க DRYSN இருக்கு, இங்க CGHKV இருக்கு. இந்த சம் ப்ரீவியஸா SSC எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்க. இதுல இங்க மட்டும் வவ்வல் இருக்கு, இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் வவ்வல் இருக்கு, வேற எங்கேயுமே வவ்வல் இல்லை. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுங்க. YXWVZ, அடுத்தது EDCBA, அடுத்தது PONML, அடுத்தது UTSRQ. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம், பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் மிஸ் மேட்சிங்கா இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா SSC எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, WITH இருக்கு, இங்க TIHW இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க 1 2 3 4 போட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்க 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இப்போ பாருங்க இதே வேர்ட்ஸ் தான் இங்க மாத்தி எழுதிருக்காங்க. அப்ப இங்க டீக்கான பிளேஸ்ல என்ன இருக்கு, 3 இருக்கு. அடுத்து ஐக்கான பிளேஸ்ல 2 இருக்கு. அடுத்து ஹெச்ல 4 இருக்கு. அடுத்து டபிள்யூக்கு 1 இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க எஸ்க்கான பிளேஸ்ல 3 இருக்கு. அதே மாதிரி யூக்கான பிளேஸ்ல 2 இருக்கு. டீக்கான பிளேஸ்ல 4 இருக்கு. ஜேக்கான பிளேஸ்ல 1 இருக்கு. 3 2 4 1 3 2 4 1. ஸோ அடுத்து இங்க பாருங்க, இங்க என்கான பிளேஸ்ல 3 இருக்கு. ஓக்கான பிளேஸ்ல 2 இருக்கு. ஈக்கான பிளேஸ்ல 4 இருக்கு. டிக்கான பிளேஸ்ல 1 இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பாருங்க, இங்க ஏ இருக்கு. ஏக்கான பிளேஸ்ல 2 இருக்கு. விக்கான பிளேஸ்ல 3 இருக்கு. ஈக்கான பிளேஸ்ல 4 இருக்கு. ஹெச்கான பிளேஸ்ல 1 இருக்கு. ஸோ இது பாருங்க 3 2 4 1 3 2 4 1 3 2 4 1, இது மட்டும் 2 3 4 1 இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் இதுல மிஸ் மேட்சிங்கா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த சம் பாருங்க, பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம், வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் வித்தியாசமா இருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க 131 151 161 171. ஸோ இங்க பாருங்க இது பிரைம் நம்பர், அதே மாதிரி இதுவும் பிரைம் நம்பர், இதுவும் பிரைம் நம்பர். ஸோ 6ங்கிறது பிரைம் நம்பர் இல்ல, பிரைம் நம்பர்னா பகா எண்கள். ஸோ அப்ப இதுதான் வேறுபட்டு உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. 412 722 661 882. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த சம் ப்ரீவியஸா SSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பங்களாதேஷ் தாக்கா, ரஷ்யா ரூபில், மலேசியா ரிங்கிட், சவுத் கொரியன் ரூபாயான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பங்களாதேஷ் கண்ட்ரி, தாக்கா அப்படிங்கிறது அதோடைய கரன்சி நேம். அதே மாதிரி ரஷ்யா அதோடைய கரன்சி நேம் பார்த்தோம்னா ரூபில், அதே மலேசியா அதோடைய கரன்சி நேம் ரிங்கிட். ஆனா சவுத் கொரியா இதோடைய கரன்சி பேர் என்ன வரும்னா ஓன் வரும், WON. ஸோ அப்ப இதுதான் வேறுபட்டு இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கியூபா ஹவானா, எகிப்ட் கைரோ, மலேசியா ரிகா, லிபியா திரிபோலி. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம், 42.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியில் இருந்து 85 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகள் எத்தனை வெட்ட முடியும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா SSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு கம்பியோட லென்த் பார்த்தோம்னா 42.5 மீட்டர். ஸோ அதை 85 சென்டிமீட்டரா கட் பண்றாங்க. அப்போ 42.5 வகுத்தல் 85 இன்ட்டு 100. ஏன்னா சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். அப்ப 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த ஒரு புள்ளிக்கு ஒரு ஜீரோ போயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்,
42 0 வகுத்தல் 85. ஸோ 425 85 கேன்சல் பண்ணால் 5, இங்கே ஒரு 0 இருக்குது, ஈக்குவல் டு 50. ஸோ அப்போ 50 துண்டுகளாக வெட்டலாம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 24.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியிலிருந்து 35 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகள் எத்தனை வெட்ட முடியும்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 19 பவர் 18 பவர் 19 பவர் 20 பவர் 21 பவர் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பவர்ல இருக்கிற அந்த வேல்யூ விட்டுருங்க. இங்க என்ன இருக்குது, 19 வகுத்தல் 9 இருக்குது. ஸோ 19 9ஆல் வகுத்துமா, 2 இன்ட்டு 9 18 மீதி 1. ஸோ இந்த 1க்கு பவர்ல இந்த என்ன வேல்யூ போனாலும் சரி அது ஈக்குவல் டு 1 தான். ஸோ அப்போ இந்த 19 பவர் இந்த வேல்யூவை 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி பார்த்தோம்னா 1 தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 22 பவர் 20 பவர் 21 பவர் 22 பவர் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த வேல்யூவை 7ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை காண்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்பிஐ பியூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 4 5.1 7.3 10.6 15 கொஸ்டின் மார்க் 27.1 இந்த இடத்துல என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தோம்னா கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 5.1க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 1.1, அதாவது ப்ளஸ் 1.1. அடுத்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 7.3ல் 5.1 போச்சுன்னா ப்ளஸ் 2.2. அடுத்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ப்ளஸ் 3.3. ஸோ அடுத்தது 15ல் 10.6 போச்சுன்னா ப்ளஸ் 4.4. ஸோ அப்போ 1.1 2.2 3.3 4.4. அப்போ அடுத்தது என்ன வரும், ப்ளஸ் 5.5. அப்போ 15 ப்ளஸ் 5.5 5 0 இங்கே 2. அப்போ இந்த இடத்துல 20.5 வரும். அடுத்தது 20.5. ஸோ இங்கே 5.5. அடுத்தது என்ன வரும், 6.6 ஆட் பண்ணால் 1 7 2 27.1 கரெக்டாக வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 20.5. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. 7 4 5 9 கொஸ்டின் மார்க் 52.5 160.5 ஈக்குவல் டு என்னவன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஐபிபிஎஸ் பியூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 527 7 கொஸ்டின் மார்க் 839 இந்த கொஸ்டின் 2022ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 527 இருக்கு. 5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 20 பிளஸ் 7 ஈக்குவல் டு 27. ஸோ அதே மாதிரி இங்கே 839 இருக்கு. 8 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 32 பிளஸ் 7 ஈக்குவல் டு 39. அது 4ஆல் பெருக்கி 7 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி 7 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 28 பிளஸ் 7 ஈக்குவல் டு 35. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா 35. ஸோ ஆன்சர் வில் பி பி. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 335 கொஸ்டின் மார்க் 7 340 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் 2021ல எஸ்பிஐ கிளர்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இந்த சம் 2021ல ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல இந்த மாடல் கொஸ்டின் டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த டைப் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இங்க சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 வேர்டு இருக்குது. 8 எழுத்து இருக்கு. ஏதாவது எழுத்து ரிப்பீட்டா வருதுன்னு பாருங்க. இப்போ எஸ் மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல எஸ்ஸா இல்ல ஓ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு ரிப்பீட்டா வருதுன்னு பாருங்க. எதோ ரிப்பீட்டா வரல. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா 8 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல்னா 8லேருந்து அப்படியே ரிவர்ஸில் 8 7 6 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இதை அப்படியே பெருக்கணுமா 40,320 வரும். ஸோ இதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். இதே கொஸ்டின்ல உயிரெழுத்தை சேர்த்து எத்தனை வழிகளில் எழுதலாம்னு கேட்டாங்களா. உயிரெழுத்துனா ஒவ்வொல். ஒவ்வொல் எத்தனை இடத்துலன்னு பாருங்க. 1 2 3. அப்போ 3 ஃபேக்டோரியல். அடுத்தது வவ்வல் இல்லாமல் கான்ஸ்டன்ட் 1 2 3 4 5 இருக்குது. 5 ப்ளஸ் நாம் இந்த வவ்வலை வந்து ஒரு பார்ட்டாக எடுத்துட்டோம். ஒரு பார்ட்டாக தனியாக பிரித்ததுனால 5 + 1 ஃபேக்டோரியல். அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஸோ இது அப்படியே பெருக்கணுமா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அகைன் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இது அப்படியே பெருக்குனா 4320 வரும். ஸோ வவ்வலோட சேர்ந்து வந்தால் இந்த மெத்தட். ஓகேங்களா. ஸோ நம்ம மீதி மெத்தட் அடுத்த சமல பார்க்கலாம்.
அடுத்து இந்த சம் பாருங்க, மிக்சர் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். பெரிய விகிதத்தை காண்க. 5:7, 1:2, 3:5, 7:10. இந்த சம் 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ரேஷியோ கொடுத்துட்டு இதில் எது பெரிய ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்கே 5:7 இருக்குது, அதை 5/7 எழுதலாம். அதே மாதிரி 1:2 1/2 ரைட் பண்ணலாம். 3:5 3/5 ரைட் பண்ணலாம். 7:10 7/10 ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூலாம் எல்சிஎம் எடுக்கலாம். 7 இங்கே 2 இங்கே 5 இங்கே 10. ஃபர்ஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணுமா, 7 1 5 5. ஸோ அகைன் காமன் ஆகுது, 5 இருக்குது. அப்போ 5 7 1 1 1. ஸோ இப்போ பெருக்குங்க, 2 × 10 5 10 10 × 7 70. ஸோ இது காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 70 வருது. ஸோ 70ஆல் இந்த வேல்யூலாம் பெருக்குங்க. 70ஆல் இங்கே எல்லாத்தையும் பெருக்கணும். ஸோ இங்கே 70 7ஆல் கேன்சல் பண்ணால் 10. அடுத்தது இங்கே 70 2ஆல் கேன்சல் பண்ணால் 35. ஸோ இங்கே 70 5ஆல் கேன்சல் பண்ணால் 14. ஸோ 70 10ஆல் கேன்சல் பண்ணால் 7. ஸோ இங்கே 5 × 10 50. இங்கே 35. ஸோ இங்கே 3 × 14 42. 7 × 7 49. ஸோ இதில் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ பாருங்கள், இதுதான் பெரிய வேல்யூ. அப்போ இந்த ரேஷியோ தான் பெரிய ரேஷியோ. 5:7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, பெரிய விகிதத்தை காண்க. 2:3, 1:5, 3:4, 1:2. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் ரெண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே y greater than or equal to c greater than or equal to o greater than or equal to f less than or equal to b. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, b greater than f, அதாவது b யோட f சின்னது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே f இருக்கு, இங்கே லெஸ் தென், ஈக்குவல் டு வந்தால் அதை விட்டுருங்க. அடுத்தது இங்கே b இருக்கு, ஆரையும் விட்டுருங்க, இந்த ஈக்குவல் டு விட்டுருங்க. ஸோ இங்கே b இருக்கு, அப்போ b யோட f சின்னதாக தான் இருக்கு. சரிங்களா, இந்த கிரேட்டர் சிம்பிள் பாருங்க, இது சின்னதாக தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. அடுத்தது r greater than c அப்படிங்கிறாங்க, அதாவது r-ஓட c சின்னது அப்படிங்கிறாங்க. ஸோ r இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. இந்த இடைப்பட்டில் இங்கே பாருங்க, இங்கே கிரேட்டர் தென் இருக்கு, இங்கே லெஸ் தென் சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணாது. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும் ஃபாலோ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, y greater than u greater than or equal to z greater than or equal to k is equal to x less than or equal to b less than or equal to a. So first conclusion u is equal to x, second conclusion u greater than xங்கிறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பேங்கிங் எக்ஸாம்ல இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் இருக்கு கேட்பாங்க. ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, நம்ம கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எக்ஸாம்ல கொஞ்சம் யோசிச்சா போதும், நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ப்ரீவியஸாக பேங்கிங் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஃப்ளவர் என்பது 14, டிஸ்டேட் என்பது 18 எனில் பெருக்ராட் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே ஃப்ளவர் பாருங்க, 1 2 3 4 5 6 எழுத்து இருக்குதுல்ல. அப்போ 6 × 2 + 2, 6 × 2 12, 12 + 2 14. ஸோ அதே மாதிரி இங்கே டிஸ்டேட்டில் 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் இருக்குது. அப்போ 8 × 2 + 2, 8 × 2 16 + 2 18. ஸோ அந்த 18 தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி இந்த பெருக்ராட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்து இருக்குது. அப்போ 10 × 2 + 2 = 10 × 2 20, 20 + 2 22. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 22 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ப்ராப்ளம் என்பது 12, கான்செப்ட் என்பது 14 எனில் சால்வ் என்பது எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அசல் ரூ. 18,000, வட்டி 15%, கூட்டு வட்டி, வருடம் 2 ஆண்டுகள், இதற்கான மொத்த தொகையை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் கூட்டு வட்டியில் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் அசல் 18,000 இன்ட்டு வட்டி 15%. எப்பவுமே இங்கே என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அது கூட 100 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 ஆட் பண்ணால் 100 + 15 115 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு 115 வகுத்தல் 100. ஸோ இங்கே 2 வருஷம் சொன்னதுனால இங்கே 2 டைம் இந்த வேல்யூ போட்டுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 5ஆல் கேன்சல் பண்ணால் 23, இங்கே 20, அதே மாதிரி இங்கே 23, இங்கே 20. ஸோ இங்கே 00க்கு 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 2 × 2 4, 180 4ஆல் கேன்சல் பண்ணால் 45. அப்போது 45 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 23 × 23 = 45 × 23 × 23 23,805. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது 18,000 அசல்,
வட்டி 15%, கூட்டு வட்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை 23,805 ரூபா. ஒருவேளை வட்டி மட்டும் எவ்வளோ கிடைச்சுன்னு கேட்டாங்களா, இந்த அசலை இந்த 23,805 மைனஸ் பண்ணால் வட்டி மட்டும் வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் பிரின்சிபல் 17,200, வட்டி 10%, வருடம் 2 ஆண்டுகள், இதற்கான மொத்த தொகையை காணுங்கன்னு கேட்குறாங்க. இந்த சமம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே ஒரு 3 சொற்கள் கொடுத்துட்டு, அதாவது நீதிபதி, திருடர்கள், குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு 3 சொற்கள் கொடுத்துட்டு இங்கே ஒரு 4 வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பேர் வென் டயக்ராம். ஸோ இந்த 3 சொற்களும் எந்த வென் டயக்ராமோட மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸாக போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீதிபதி, திருடர்கள், குற்றவாளிகள். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏதாவது திருடுனாதான் அவர் திருடர் ஆவார், திருடுனா அவர் குற்றவாளி. ஸோ யார் சொல்லுவார்? நீதிபதி சொல்லுவார். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வரைபடம் ஹாக்கி, கால்பந்து, கிரிக்கெட் இடையே உள்ள உறவை குறிக்கிறது? இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 24 நாட்களில் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 30 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ 20 நாள், பி 24, சி 30. ஸோ இதுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 120. ஸோ இங்கே 20 6 டைம் பெருக்குன்னா 120, 24 5 டைம் பெருக்குன்னா 120, அதேமாதிரி 30 4 டைம் பெருக்குன்னா 120. ஸோ மொத்த வேலை வந்து 120. மொத்த வேலை 120 வகுத்தல் ஏ ஒரு நாளைக்கு 6 வேலை செய்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாரு, சி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்கிறாரு. ஸோ மொத்தமாக 3 பேர் 6 + 5 + 4 15 வேலை ஒரு நாளைக்கு செய்கிறாங்க. மொத்த வேலை 120 வேலை இருக்குது. அப்போ 120 வகுத்தல் 15 கேன்சல் பண்ணால் 8 நாள். 8 நாளையில் 3 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார், பி அதே வேலையை தனியே 10 நாட்களில் செய்து முடிப்பார், சி அதே வேலையை தனியே 20 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் ஒரு வேலையை 43 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 7 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் அல்லது மற்றும் இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் இங்கே 7 வகுத்தல், நெக்ஸ்ட் அல்லது இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 7 வகுத்தல் 3 பிளஸ் நெக்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் இங்கே 5 வகுத்தல், அடுத்தது அல்லது இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் இங்கே 4 = இங்கே 43 நாட்கள். ஸோ ரெண்டுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 12, இங்கே 4 × 7 28 கூட்டல் இங்கே 3 × 5 15 = 43. 28 + 15 43 வகுத்தல் 12 = இங்கே 43. ஸோ இந்த 43க்கு இந்த 43 அப்படியே கேன்சல் ஆயிரும். 12 இங்கே வந்துச்சுன்னா மேலே வரும் = 12. அப்போது 7 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து 12 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 5 ஆண்கள் அல்லது 3 பெண்கள் ஒரு வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 15 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். E = 5, ஹோட்டல்ஸ் = 12 எனில் லேம்ப்ஸ் = என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபாபெட் சீரீஸாக ஈயோடைய பிளேஸு 5. ஸோ உங்கள் லெட்டர் 1 இருக்குது, அப்போ 5 வகுத்தல் 1 = 5. அதே மாதிரி இங்கே ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் ஹெச்ஓடைய பிளேஸ் பார்த்தோம்னா 8வது பிளேஸு, ஓவுடைய பிளேஸு 15, டியோடைய பிளேஸு 20, ஈயோடைய பிளேஸு 5, எல்லோடைய பிளேஸு 12. இதெல்லாம் ஆட் பண்ணோமா 8 + 15 + 20 + 5 + 12 = 60. 60 வகுத்தல் இங்கே 1 2 3 4 5 லெட்டர் இருக்குது. 60 வகுத்தல் 5 = 12. ஸோ அந்த 12 தான் அங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது லேம்ப். இப்போ லேம்புக்கு LAMP. ஸோ லேம்புக்கு ஆல்ஃபாபெட் சீரீஸாக எல்லோடைய பிளேஸு 12, ஏவுடைய பிளேஸு 1, எம்முடைய பிளேஸு 13, பியுடைய பிளேஸு 2. ஸோ இதை ஆட் பண்ணால் 12 + 1 + 13 + 2 = 28. ஸோ இங்கே எத்தனை எழுத்து இருக்குது? 1 2 3 4. அப்போ 28 வகுத்தல் 4, 28 4 கேன்சல் பண்ணால் 7. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 7 வரும். அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, கார்ஸ் = 22, பஸ் = 42 எனில் ட்ராம்ஸ் = என்ன கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம்.
13 4/7 இன்ட்டு 13 4/7 மைனஸ் 8 3/7 இன்ட்டு 8 3/7 டிவைடட் பை 13 4/7 மைனஸ் 8 3/7 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா இருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு ரைட் பண்ணலாம். கீழே ஏ மைனஸ் பி இருக்கு. ஸோ இந்த ஏ மைனஸ் பிக்கு ஏ மைனஸ் பி அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஏ பிளஸ் பி தான் இருக்கும். ஸோ அப்போ இது பார்த்தோம்னா ஏ, இதுவும் ஏ, அப்போ ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இது பி, இது பி, பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர்னு அர்த்தம். இது ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஏங்கிறது 13 4/7 பிளஸ் பிங்கிறது 8 3/7. நெக்ஸ்ட் 13 பிளஸ் 8 21 கூட்டல் இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போது டினாமினேட்டர் காமனாக 7 போட்டு 4 + 3 7, 7 கீழே அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 1 இருக்கும். அப்போ 21 + 1 = 22. ஸோ ஆன்சர் வில் பி பி 22. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 11 5/7 இன்ட்டு 11 5/7 மைனஸ் 6 2/7 இன்ட்டு 6 2/7 டிவைடட் பை 11 5/7 மைனஸ் 6 2/7 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 20 + 8 × 2 + 6 × 3 மேலே பார் மைனஸ் 10/5 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மோர் தென் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடல் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொன்றா எழுதி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே 6 × 3 இருக்கு. இந்த மாதிரி பெருக்கல் மேலே பார் வந்துச்சுன்னா பெருக்கல் தான். அப்போ 6 × 3 18, 18 மைனஸ் இங்க 10/5 இருக்குது. அப்ப 10 5ஆல கேன்சல் பண்ணா 2. அப்போ இங்க என்ன இருக்கு? 18ல 2 போச்சுன்னா என்ன இருக்கும்? 16. ஸோ இங்க 8 × 2 16, 16 + 16 32, 32 + 20 52. ஸோ ஆன்சர் வில் பி 52. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 18 மைனஸ் 5 மைனஸ் 6 + 2 இன்ட்டு 7 மைனஸ் 8 மைனஸ் 5 மேலே பார் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க 6 × 3 மேலே பார் இருக்கு. ஆனால் இங்கே -8 -5 மேலே பார் இருக்கு. ஸோ இந்த மாதிரி -8 -5 மேலே பார் இருந்தால் -8 + 5 மாறிடும். இந்த பார் போச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு -a -b மேலே பார் இருந்துச்சுன்னா -a + b மாறும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. மகேஷ் என்பவர் ரூ.5000 ஒரு வருடத்திற்கு 12% கூட்டு வட்டியில ஒரு தொழிலில் முதலீடு செய்யறாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. வட்டி கணக்கிறது பாத்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க அசல் 5000 இன்ட்டு இங்க வட்டி பார்த்தோம்னா 12% சொல்லியிருக்காங்க. இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஆனா நம்ம கணக்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடணும். அப்ப இது 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தோமா 6%. இந்த 6% எப்பவுமே இங்க வரக்கூடிய வட்டியை 100 பிளஸ் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்ப 100 + 6 106 / 100 இன்ட்டு 106 / 100. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கு. அதனால 2 டைம் இதை ரைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இங்க 2ஆல கேன்சல் பண்ணுமா 53, இங்க 50, அதே மாதிரி இங்க 53, இங்க 50. ஸோ இங்க 00க்கு இந்த 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 5 × 5 25, 25 × 2 50. அப்போ 2 × 53 × 53 ஈக்குவல் டு 5618 ரூபாய். அப்போ அசல் 5000க்கு ஒரு வருஷத்துக்கு 12% அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 5618. வட்டி மட்டும் எவ்வளவு கேட்டாங்களா 618. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.